ஹலோ கைஸ், நான் உங்களோட விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பாஸ் த மாஸ்டர் மீட் மை லேடின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஆக்ஷன் ஃபேண்டசிலாம் கலந்த ஒரு பிரமாதமான கதை கைஸ். கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த மான்ஸ்டர்ஸோடைய மீட்னா ரொம்பவும் பிடிக்கும். பட் அவளால் அதை வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதுக்காக இன்னொரு ஹீரோன்ற ஒருத்தன் அவளுக்காக வருவான். அவனுடைய உதவி மூலிமா அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டு அதோடைய மீட் அவள் சாப்பிடுவான். ஆனாலுமே கதை என்னடா வெறும் சிம்பிளாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஹீரோவுடைய பவர்லாம் பார்க்கணுமே, சும்மா எப்படியாப்பட்ட மான்ஸ்டர் இருந்தாலும் போயிட்டு சொல்லிட்டு ஏற்றுருவான். அவ்வளோ பவர் இருக்கும் அவனுக்குள்ள. கதை உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோவெல்லாம் ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவளாவே இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துவாங்க. யாரும் பேசாதவங்களுக்கு ஹீரோன்ற ஒருத்தன் கிடைக்கிறது மூலியமா அவள் எவ்வளோ சந்தோஷமா வரன்றதெல்லாம் எமோஷனல் ரொம்பவும் நல்லா இருக்கும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. அதே மாதிரி அடுத்தது எபிசோடு போடலாமா வேலையை பண்ணுறதா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்க, சம்பந்தோட இந்த வீடியோ கூட போகலாமா? இப்போ நம்ம கதையோட ஹீரோயினும் ஒரு பெஞ்சில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த வழியில் போகிற ஒரு நோபல் மேனும் என்னமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, நானும் ஒன்று ட்ரை பண்ணலாமா உங்ககிட்ட இருக்கா? ஓகே என்னங்க வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க அந்த ஆள் அதை சாப்பிட்டு பார்க்குறான். அடேங்கப்பா எவ்வளோ பிரமாதமாக இருக்கு, இது மாதிரி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லை. இதில் கண்டிப்பாக இருக்கிற மீட் வந்து ரொம்பவும் கலோரிஸும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. குவாலிட்டியாக இருக்கு. கண்டிப்பாக இது முன்னாடி சாப்பிட்ட மாட்டு ஆட்டு கறி எல்லாம் மாதிரி இல்லை இல்லையே. இது எந்த மாதிரியான கறி இது? இதுவா? இது வந்து பிளாக் ஆன் மிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்டோடைய கறி. இது என்னது மான்ஸ்டர் கறியா? ஆமா மாதிரி சொன்ன உடனே பார்த்தா அவன் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். சாரிமா என்ன மன்னிச்சிடு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது, நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது. பவர்ஃபுல்லான பீஸ்டோடைய மீட்டை சாப்பிட்டா பாய்சன் ஆகி செத்துருவாங்க, தெரியாத உனக்கு எப்படிதான் நீ எல்லாம் சாப்பிடுறதுல. இருந்தாலும் ஒரு நிமிஷம் இரு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து மான்ஸ்டர்ஸ் மீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாளாமே அதிகமா. அப்பனா அது நீ தானே இருக்கணும். நீ என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வித்தியாசமான நிறைய மான்ஸ்டருடைய மீட்டை நான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னு அவ சந்தோஷமா இருக்கா. யாரும் இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல துணையா இருந்ததில்லை. ஆனா ஃபியூச்சர்ல மேபி எனக்கு வரப்போட ஹஸ்பண்ட் கண்டிப்பா எனக்கு இதுல துணையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பார்க்க ஆளே பக்காவா இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரவீன் பார்க்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நோபல்ஸ்க்கான பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயினும் அதுல கலந்துட்டு இருக்கான். அடேங்கப்பா, இதுல எல்லா விதமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடும் இருக்கு. அடுத்து நான் இதை ட்ரை பண்றது. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒருத்தவங்களும் வந்து மை லேடி மிஸ் டாப் அவுட் சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன மை லேடி, உங்களுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கான ரீசனே நீங்க மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நோபல்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த செலிப்ரேஷன் மூலியமா கலந்துட்டுல தங்களுக்கான ஃபியூச்சருக்கு ஏற்ற பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே தங்களுடைய தகுதியத்தை போல அவங்க டிசைட் பண்ணி பேசி முடிவெடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வசதிக்கு ஏற்ற நமக்கான வாழ்க்கை பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து மெல்ஃபிரா மெஷர்லேட் கோர்ட் டாக்டரா இருக்கேன். நானும் ஒரு நோபல் தான். நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னுடைய ஃபியூச்சர் ஃபியான்ஸை கண்டுபிடிக்க தான். ஆனா பிரச்சனை என்ன, யாருமே என்கிட்ட வர மாட்டாங்க. என்னுடைய ஸ்டெப் மாதர் கூட அதை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள நீ உனக்கான ஃபியான்ஸை கண்டுபிடிக்கல, கண்டிப்பா நீ இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சிருவோம். இன்னொரு பக்கம் அப்பாவும் மெல்ஃபியா கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு ஒரு நைட்டு தான் ஃபியான்ஸாவே வரப்போறான். அப்படி யார் ஒன்னு ஏத்துக்கினாலுமே கண்டிப்பா நீ ஏத்துக்கோ. இது ஒரு நல்ல விஷயம் தான் மாதிரி சொல்லுவோம். ஆனா யாருமே அவகிட்ட வந்து பேசவும் பழகவும் ஆசைப்படாம தள்ளியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில நோபல் ஃபேமிலியை சேர்ந்த கேர்ள்ஸ் எல்லாமே, ஹே இவளை பத்தி தெரியுமா உனக்கு, இவ தானே அந்த மான்ஸ்டர் மீட் எல்லாமே சாப்பிடுற பொண்ணு, இவ அங்க பாத்தியா ஒரு பொண்ணு அழகா தான் இருக்கான். அப்ப என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்ற போல அப்படிப்பட்ட ஒரு நைட்டு கண்டிப்பா எனக்கு வருவானு தெரியாது. எனக்கு எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க. நான் இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு தான் அசிங்கமாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல விட்டு தள்ளி வந்துருவா காட்டுக்குள்ள. நோபல் நைட்டு தேடி நான் எங்க போறதோ அப்படின்ற மாதிரி அவ போயிட்டே இருக்கேன். பியான்ஸை தேட வந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒரு பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அலையில அடிச்சுன்னு ஓடுறாங்க. இதுல வந்து வயசான ஒரு 2 பேர் வந்து போறதுக்கு முன்னாடியே தடுமாறிக்கையில வேந்துருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு? இல்லம்மா, இவருக்கு கால் கொஞ்சம் உடஞ்சிட்டு இருக்கு, அதனால இப்போதைக்கு ஓட முடியாது. சரி, நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்றேன், வாங்க போலாமா? சரி ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப கைண்டான பொண்ணா இருக்கே நீ. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இவளுக்கு பின்னாடி அந்த மாந்திரம் வந்ததுக்கு வந்திருக்கு. வந்த உடனே இவள் அட்டாக் பண்ண வரப்போம். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து ஓடி அதை வந்து தான் பக்கம் இழுக்கிற கவனத்தை அந்த வயசானவங்களை காப்பாத்திட்டான். நான் ஒரு ஃபெயிலியர். நோபல் ஃபேமிலியில பிறந்தது என்னுடைய தப்பு தான். ஏன்னா என்னை யாருமே வந்து ஃபியான்ஸாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாந்திர கிட்ட நான் சாகிற நிலைமை வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே கிடைக்க போறது இல்லைல்ல. ஏன்னா என்ன மாதிரியான ஃபெயிலியர் ஃபியான்ஸாவை யாருக்கு பிடிக்கும்? அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவான் பாருங்க. தன்னுடைய வெப்பனை வச்சு ஒரே வெட்டு தான் தலை துண்டா போயிடும் அந்த மாத்திரோட. இது இவ பார்த்துட்டு ஷாக்காவா, யாரு இது? அங்க பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை ஒரே அடியில கொண்டுட்டான். பிளாக் மேட் டியூக்கா. என்ன விஷயம்? என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்? எப்பா பார்க்கவே ஆளு பயங்கரமா இருக்கான், இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அழகா இருக்கான். அப்புறம் அவளும் தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறா. டியூக் கால் பிரேத். என்ன மன்னிச்சிருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு எங்கன்னா காயப்பட்டிருக்கா? இல்ல எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் அவ முகத்துல இருக்கிற அந்த ரத்தம் வந்து கீழே விழுந்து வாங்கிட்டு போறது இல்ல. சார் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுடைய முகத்தை தொடங்க, ஏன்னா அதோடைய ரத்தம் வந்து உங்களோட வாயோட போகுது. ஏன்? ஏன்னா அந்த பிளாக் ஆன் வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பீச்சை பொறுத்த வரைக்கும் அதோடைய பிளட் வந்து ரொம்ப விஷம் வாய்ந்தது. அது மேஜிக் டாக்ஸிகோலியா கம்ப்ளீட்லி பாய்சன். அதை பியூரிஃபை பண்ணாம போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அது உங்களுடைய வயிற்றுல மிகப்பெரிய வலி ஏற்படுத்தும். அது கொஞ்ச நாட்களே உங்களுக்கு ஜுரம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அதை பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா உனக்கு இந்த மாத்திரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அட கடவுள், என்ன ரொம்ப அதிகமா சொல்லிட்டனோ, என்ன மன்னிச்சிருங்க. கம்முனரு, இந்த இதை குடி, இது பியூரிஃபை வாட்டர். மேஜிக் டாக்ஸி பத்திலாம் நீ கவலைப்படுது, இது உன்னை குணப்படுத்தும். ரொம்ப தேங்க்ஸ். இரவா அவருடைய துணியை பார்க்க துணியை
துணியெல்லாம் கொஞ்சம் பிளட்டா இருக்கு, உன்னால இப்படியே நிலைமையில வெளியே போக முடியாது, என் கூட வா, உன்னுடைய துணியை மாத்தி நான் அனுப்பலாம் உன்ன. இல்ல பரவாயில்ல, நான் உங்க கூட வந்தேன்னா உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. யாரு என்ன சொன்னா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, அந்த பிளட் மேல இருக்கு, அதை நீ தொடச்சிக்கணும் போ. இல்ல பரவாயில்ல, லாஸ்ட் வீக்கே இதை விட மோசமான பீஸ்ட் எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், அதோடைய ரத்தத்தெல்லாம் நான் பாத்துருக்கேன். லாஸ்ட் வீக்கே போ, என்ன சொல்ற? ஆமாமா. அப்போ உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து மெலிஃப்ரா, டாக்டர் ஆஃப் கோர்ட் மெச்சுரியலுடைய பொண்ணு. என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோ அதுக்கப்புறம் சிரிக்கிறான். ஓ, அந்த பொண்ணு நீ தானே? அது உனக்கு நிறைய பீஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். மான்டெசோரி பீஸ்ட சாப்பிடுற ஒரு பொண்ணு, என்ன ஒரு வில்லத்தனம் உனக்குள்ளானா அதை சாப்பிடும்போது. எந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல் பீச்சஸ் எல்லாமே அதிகப்படியா இருக்கும், அதுங்களுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட மான்டெசோரிய உறுப்புகளை யாருன்னா சாப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அதை நல்லா பியூரிஃபை பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு சரியான முறையில சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு சரியா ஒத்துக்கும். அப்படி இல்லைன்னா அது சாப்பிடுற மக்களுக்கு அதிகமான வயிற்று வலி, ஃபீவர், வாமிட்டிங் எல்லாமே வரும். அந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்போ ரொம்பவே எச்சரிக்கையா எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே கடந்து சாப்பிடுறதுனால என்ன எல்லாருமே ஒரூஷியஸ் வில்னினஸ்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் மறைக்க முடியாது இவர்கிட்ட போல. எனக்கு மான்டெசோரிய ஃபுட்டு பிடிக்குன்றதுலாம் கிடையாது, எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் ஏன் உன்னை இப்படி பாக்குறாங்கன்னு இப்பதான் புரியுது, அதுதான் உண்மை. இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி. நீங்க மட்டும் வரலன்னா எப்படியாப்பட்ட ஒரு மான்சர் எனக்கு கிடைச்சிருக்குமா? கூடிய சீக்கிரமே இதையும் நான் நல்லா சமைச்சு சாப்பிட போறேன். திரும்பியும் நான் ஓவரா நடந்துகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி அவ வைக்கப்பட ஜஸ்ட் இப்ப சிரிச்சாலே போதும், தேவையில்லாம அவர்கிட்ட ரொம்ப ரியாக்ஷனை வளர்த்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. ஆனா ஹீரோக்கு அதுவே ரொம்ப அழகா தெரியுது. அவன் வைக்கப்பட்டுனே பாக்க, என்னாச்சு உங்களுக்கு எத்தனை நான் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேனா? இல்ல சரி, உங்களுடைய முகத்தெல்லாம் கொஞ்சம் கழுவுனா நீங்க என் கூட வா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை எழுத்துன்னு போறான். என்ன இது, என் வாழ்க்கையில முறையா ஒரு பர்சன் என் கையை பிடிச்சி எழுத்துன்னு போறாரு. என்னை பார்த்து அவர் பயப்படவே இல்லையே. போகும்போது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா, நீ சமைக்கிற அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டு பார்க்கணும், உனக்கு விருப்பப்பட்டா நான் அந்த பிளாக் ஆனுடைய மீட்டை கொடுக்கலாமா? சரி ஓகே. கண்டிப்பா இவர் விளையாட்டு கேட்கறாரா உண்மையிலே கேட்கறாரா புரியல, ஏன்னா இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ அதை எப்படி சமைக்கணும்ன்ற விவரத்தை கேட்டவும் அவ அதுக்கப்புறம் அதை எப்படி சமைக்கணும்ன்ற விஷயத்த சொல்றான். என்னப்பா இது பீஃபை சமைக்கிற மாதிரி தான் சிமிலரா இருக்கு, நல்லா இருக்கு இது அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய பிளாஷ்பேக்ல அவ யோசிச்சு பார்க்கறா. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க, சரியான சைக்கோவா இருப்பாளா, இவங்கெல்லாம் யார் பேசுவா அப்படின்னு இவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்க. எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து நான் யாருமே பார்த்தது இல்லை. நான் சொல்ற எல்லாத்தையுமே இவர் கவனிக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவ தைரியமா இன்னமும் நிறைய டீடைல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ எல்லாத்தையுமே கேட்கறதுனால, மெல்ஃபியா இவர் என் பேரை பயன்படுத்துறாரு, எனக்காக நீ அதை கொஞ்சம் சமைச்சு கொடுப்பியா? மான்ஸ்டர் மீட் நான் சொன்னேன் அப்படி. நான் அவங்களுக்குள்ள அந்த இடத்துல ரொமான்ஸ் நடக்குது. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் நான் பார்த்ததுல ரொம்பவும் நல்லா இருக்கு என் மைண்ட் இப்போ. ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட அதிகப்படியான ஜீரணிக்கிற சக்தி இருக்கா? ஏன்னா உங்களோட வயிற்றுல அது இருந்தாதான் அந்த ஸ்ட்ராங்கான மீட் எல்லாத்தையுமே சீக்கிரமா ஜீரணிக்க முடியும். அப்படியா? சரி ஓகே, என்னால வெயிட் பண்ண முடியல, வா போவோம் இந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி அவனும் கூப்பிட மைல் பண்ணியே கூப்பிடுறது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து சிரிக்கிற பர்சன் இவர் மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து இடத்துல இருந்து இப்போ இவங்க டென்ட் கட்டியிருக்க அந்த இடத்துக்கு வராங்க. கூச்சப்படாது, எங்க இடத்துல இருக்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். நீங்க வந்துட்டீங்களா? கிராஸ் கெஸ்டையும் கூட்டிட்டு இருக்கீங்களா? யார் அது? இவங்க மெச்சுரியலோடைய நோபல் பொண்ணு. என்னோட பேர் வந்து மல்ஃபியா. என்னோட பேர் வந்து ஜியோ. சரி ஜியோ, இவளுக்காக நீ துணி மாத்துக்க, எதனா துணி இருந்த கூட நல்லா இருக்கும். சரி ஓகே, நான் ரெடி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லவும் அப்புறம் அந்த டென்ட்டுக்குள்ள போறா. அங்க ஆல்ரெடி நிறைய விதமான ஆயுதங்கள் இருக்கு. வாமா வா வா வா, இதுல வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கோ. கிளாஸ் பெரிய பிரச்சனை இல்ல, பரவாயில்ல நீ வந்து வாஷ் பண்ணிக்கோ. என்னது, உங்களை மாதிரியான பெரிய எல்லாம் என்ன இப்படி கூப்பிட்டு பண்ணல? அவ உடனே பார்த்து துணியை கைட்டு அவன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நான் நிறைய நைட்ஸ் பாத்திருக்கேன், அவங்க எல்லாருமே துணி கைட்டு நான் வெளியே தானே பாத்திருக்கேன், அட்டி முடிச்சிட்டு வருவாங்க. இப்ப பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வைக்கப்பட்டு இருக்கான். மெல்ஃபியா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உங்களுடைய பிசிக்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பிரமாதமா. அப்படியா? நான் அதிகப்படியான ட்ரைனிங் பண்ணுவேன், அதனாலதான் இப்படி இருக்கு. அதான் நீங்க அந்த மாத்திரை அசால்ட்டா கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே தப்பா நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு அவளும் வாஷ் பண்ணும்போது ரெண்டுமே க்ளோஸா பேசிட்டு இருக்குங்க. அப்ப அவளும் நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கீங்க, அது உண்மைதான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ கிட்ட இருக்கிறதுல ஹீரோ வெக்கமாயிடுவான். நான் மாஞ்சதை மட்டும் ஸ்லே பண்ணுவேன், ஓகே தான், என்ன ஓகேவா? உண்மையில நீங்க பிரமாதம், நீ ஆசைப்பட்டா நான் உனக்காக நிறைய ஹண்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்க மான்சஸ். நீ என்ன சொல்ற? அப்படியா? ஓகே, அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, கிரேட் ஃபாரஸ்ட்ல அந்த ஓல் லேண்ட் ஆஃப் மான்சஸ்னு இருக்கு, அந்த இடத்துல அதிகப்படியான நல்ல மான்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அதை நீங்க எனக்காக நீங்க வேட்டையாடி கொடுத்து நல்லா இருக்கும். சரி ஓகே மெல்ஃபியா, உன் பிளட் நான் தொடச்சு விடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தொடச்சு விட இன்னொரு பக்கம் இவ்வளோ உங்க மேலே இருக்கு, நானும் தொடச்சு விடுற மாதிரி தொடச்சு விட. ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும்போது, ஆமா ரெண்டு பேரும் என்னப்பா பண்றீங்க? கிராஸ், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். பாதி அம்மனமா இருந்துன்னு ஒரு யங் லேடி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறீங்களேங்க. நீ நடிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது முட்டாள். எனக்கும் ஒரு துணி எடுத்துனுவா, எல்லாமே சரியா இருக்கு. பட் இருந்தாலும் தேவையில்லாம இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் நடந்து கூடாது நீங்க எதுவும். அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு அழகான துணியை காமிக்க அவ போட்டு வந்த உடனே பார்க்கவே நீ நல்லா இருக்கமா, அப்படியே பார்க்க ராணி மாதிரி இருக்கேன், இந்த கிஃப்ட் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுக்க எல்லாருமே பார்த்து ஷாக்கா வருங்க. என்னப்பா பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாற்றத்தோடைய தலையை கொடுத்துட்டு இருக்க, அவங்க பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு மாஞ்சர் மீட் எல்லாம் சாப்பிட்ற பொண்ணு. அவளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணம் பார்க்கறது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஃபைனலி கிராஸ் அவருக்கான ஒரு நல்ல வருங்கால ஒய்ஃபை தேர்ந்தெடுத்துறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கான கேரேஜ் எல்லாமே வந்துருச்சு. நீங்க எஸ்கார்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ என்ன உயிரோடைய காப்பாத்துனீங்களே, அதுக்கும் நான் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குட் பை சொல்றதுக்கான நேரம் வந்துச்சு. சரி ஓகே, அடுத்த முறை பார்க்கலாம். நான் கொடுத்த கிஃப்ட் நல்லா சாப்பிடுன்னு கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. சரி ஓகே கண்டிப்பா அடுத்த முறை உனக்காக நான் வாய்ப்பு இருந்தா அந்த ராயல் மாடுலேவை எடுத்துன்னு வரேன் உனக்காக. அவ பார்த்துட்டு சாக்காவா, ராயல் மாடுலேவா? அது பார்க்க ஆடு மாதிரி இருக்குமே, பயங்கரமான வேட்டை தான். மெல்ஃபி என்னடி யோசிச்சுட்டு இருக்க, யோசிக்க கூடாது. ஆனா எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்
யோசிச்சிருக்காது. என்னன்னா அது நீங்க உயிரோட பிடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். உயிரோட பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச ட்ரை பண்றேன். அப்பா இவர் ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காரு. கண்டிப்பா இவர் விட மாட்டேன்னு நான் அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு விஷயத்த கொடுக்குறான். ஆமா என்ன இது சக்கி பீஸ்டோடைய சின்ன சின்ன வறுக்கப்பட்ட மீட். இது சாப்பிட்டு பாருங்க. அது எங்க டெரிட்டோரியில நாங்க செஞ்சது. கவலைப்படாதீங்க. இதனால உங்களுடைய வயிற்றுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ அதை சாப்பிட்டு பாக்க அடேங்கப்பா நல்லா இருக்கு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க கிராஸ் வயிற்றுக்கு எதுவும் ஆயிட போதியா? அது ரொம்ப பாய்சனியா? என்னையா நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புவோம். அவன் வாயிலே அவனை திணிக்கிறான். இந்த இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றான்ற மாதிரி சொல்ல ஆஹா என்ன இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ஃபிளேவர் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஃபிளேவர் மாதிரி தான் இருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரியான பீஸ்டுடைய டிஷ்ஷஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நீ எனக்காக அப்பப்போ ரெடி பண்ணி கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க அவளுக்கு மனசுல அப்படியே ஒரு புன்னகை தான். இது வரைக்கும் இருந்த எல்லா விதமான பீப்புளும் என்கிட்ட பழகணுங்க. நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ற உடனே என்னை விட்டு வேலைக்கு போவாங்க. ஆனா இவர் மட்டும் தான் என்கிட்ட இந்த நிறையவே எதிர்பார்க்கறாரு அப்படின்னு அந்த கேரேஜ்குள்ளேயே உட்காந்து அவனுக்கு தெரியாம அழவே ஆரம்பிச்சிருவான். ஏய் மெல்ஃபி என்னாச்சு உனக்கு? டியோ கிராஸ் ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காரு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உங்களுக்கு குட் பை சொல்றேன். கண்டிப்பா இன்னொரு முறை பார்க்கணும் மெல்ஃபியே, ரெடியா இருந்துக்கோ. கண்டிப்பா கிராஸ், இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ். கண்டிப்பா இவர் ரொம்பவும் நல்ல பர்சனா இருக்காரு. இவரை நான் விட மாட்டேன். ஏன்னா நான் பண்ற விஷயத்துக்கு இவர் மட்டும் தான் எந்த விதமான தப்பான ரியாக்ஷனை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவளை யோசிக்கிற அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுரு. இப்போ நம்ம ஹீரோயின் தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டான். அடேங்கப்பா அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா அவனுடைய டெரிட்டோரியில பனி வழியறது. உண்மைதான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டோடைய என்ட்ரன்ஸ் கிட்ட அவங்க அப்பாவும் காத்துட்டு இருக்காரு. வந்த உடனே அவரும் ஏ மெல்ஃபிரா என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னப்பா சொல்றீங்க? ஆமால என்ன மன்னிச்சிருங்க, நான் இது வரைக்கும் ஒரு ஃபியான்சே கூட நான் கண்டுபிடிக்கலப்பா. ஏ முட்டாள், நீ நம்ம ஃபேமிலியோடைய முக்கியமான பொண்ணு. உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. போயிட்டு டியூக் ஃபேமிலி கூட போயிட்டு நீ நிச்சயதார்த்தத்தை பண்ணி வச்சிருக்க. லவ் எங்க இருக்கு, அவங்க ஸ்டேட்டஸ் எங்க இருக்குன்ற மாதிரி அவர் பதறாரு. இவ்வளவு ஒண்ணும் புரியல. என்னப்பா சொல்றீங்க? அவர் கூட நிச்சயதார்த்தமா? டியூக் யாரு? டியூக் ஆஃப் கிளார்பிரிந்த். அவங்க கூட எதுக்கு நீ கை கோத்துருக்க? கை கோத்துதுன்னா என்னப்பா சொல்றீங்க? புரியல. மேரேஜுக்கான என்கேஜ்மெண்ட் கணக்கு தான் அது. மேரேஜா? அவங்க அப்பா உன பக்கம் பத்திரமா வராரு. நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, அவங்க ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு, நம்ம ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அவங்களுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அந்த லெட்டர்ல? எங்க அப்பாவே பயந்து நான் இப்பதான் பாக்குறேன். அப்படி என்னையா பண்ணி வச்சிருக்க கிராஸ் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிக்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் காமிக்க அவனுடைய டென்ட்ல பார்த்தா அவனுக்கு முன்னாடி அந்த நாட்டுடைய இங்க இருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு அவன் மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்க. நடந்தது எல்லாமே என்னோட எல்லா விதமான வேலையும் நான் கரெக்டா தான் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இடையில வந்து அந்த சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனால தான் நான் சரியா கவனம் இல்லாம போயிட்டேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, நீ தப்பு பண்றது எல்லாமே சகஜம் தான் வாழ்க்கையில எல்லாருமே. அதனால நீ ஒன்னு நீ குத்தம் சொல்லிக்காதடா. யூ கிராஸ், நான் சொல்றது புரியுதா? எங்கர் பிரதர், என்ன தயவு செஞ்சு கிங் எல்லாம் கூப்பிடாது. எனக்கு அது பிடிக்கல. என்ன நீ பிரதர் மேக்ஸிமம்னு கூப்பிடு. முடியாதுடா, நீ இந்த நாட்டுடைய கிங்கு. உண்மையை சொல்ல போனா நான் என்னுடைய பிரதர் இந்த நாட்டுல இருக்கிற கிங்குடைய பசங்க. நான் ஒரு நைட் வாரியரா மாறிட்டேன். ஆனா என்னுடைய பிரதர் 17 வயசுலயே இந்த நாட்டுடைய பிரின்ஸா மாறிட்டான். நீ சொல்றதும் சரிதான். ஆனா அந்த தகுதி இருக்கிற நானே ஒன்னு தானே வேண்டி இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையுமே நீ தானே எனக்காக பண்ணிட்டு இருக்க. சரி கிராஸ், கையில என்னமோ வச்சிட்டு இருக்க போல. யாரு கொடுத்த கிஃப்ட் இது? அது ஒண்ணும் இல்ல, நீ உனக்கு கரையில கம்முனு கிளம்பு. எனக்கு ஒருத்தங்க பரிசா கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச பர்சன். அவங்க பிடிச்ச பர்சன் பரிசா கொடுத்ததா? கண்டிப்பா அது ஒரு பொண்ணா தானே இருக்கணும். பொண்ணெல்லாம் கிடையாது. பையனும் கிடையாது. என்ன நீ பேசிட்டு இருக்க? கண்டிப்பா பொண்ணு தான் இருக்கணும். ஏன்னா நீ பொண்ணு கிட்ட பேச மாட்டேன். இப்படிதான் நான் நடந்துப்பேன். நான் சொல்றது சரிதானே எங்க பிரதர்? நான் உன்னை எடுத்துக்கிறேன் மாதிரி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவான். ஏய் யாரா அந்த பொண்ணு? சாப்பாடு பிரமாதமா பண்ணிருக்க. இந்த மீட்டை ரெகுலரா இருக்கிற சாதாரண இந்த மாட்டு கறிகளை காட்டிலும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மைதான். இது அரிய வகை மான்சஸ்ல ஒண்ணுதான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமைக்கிறது வந்து அந்த வில்லியனஸ் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தானே. பிரபலமா எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கேன் அவளை பத்தி. என்ன என்கேஜ்மெண்ட் முடிச்சு இல்லாம உனக்கு அவளை பிடிச்சிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை பாரு, நான் என் கதையை நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கான். அவளுக்காக நீ சின்னதா எதுவும் பண்ண மாட்டேதுக்குன்னு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால நீ எனக்கு வேலை கொடுத்து தொல்லை பண்ணாது. இப்போதைக்கு நான் சில மான்சஸ் அன்ட்டு பண்ண போறேன். பேசிய முடியலடா, நான் ரிப்போர்ட் பண்ணியாச்சு, நான் கிளம்புற மாதிரி கிளம்பிடுவான். அவன் சொல்றதும் சரிதான். என் அண்ணங்காரன் சொல்றது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவும் அழகா இருப்பான். அவ வேரியஸ் வில்லியனஸா இருந்தாலும் எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. ரொம்ப அன்பான பொண்ணு, நல்ல அக்கறையான பொண்ணு. அதுவும் இல்லாம ரொம்பவும் கியூட்டா வேற இருக்கா. அதுவும் இல்லாம அவளுடைய முடி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா என்ன பண்றது, மான்சஸை பார்த்து பெருசா அவளுக்கு பயமே இல்லை. அதுங்க கூட பழகிட்டா போல. ரொம்பவும் அந்த பயத்துல இருந்து ரொம்பவும் வெளியே வந்துட்டு இருக்கா ஈஸியாவே. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவளை பிடிக்கிறதுக்கு ரொம்ப காரணமா மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஒரு சமயத்துல சியோஸும் வந்திருக்கான். கிராஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதமான வேலையும் கணக்கு தினமா நாங்க முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? நல்ல வேலை இன்னைக்கு பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நான் நம்மளுடைய கிங் கிட்ட கேட்டுட்டேன். இப்போதைக்கு நம்ம மதியானத்துக்கு மேல வேட்டையாட போறோம். சியோஸும் தெரிஞ்சு போயிடுச்சு. கிராஸ், நீங்க கண்டிப்பா வந்து அந்த பொண்ணுக்காக தானே வேட்டையாட போறீங்க. இந்த பைத்தியக்கார கம்யூனிட்டி தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கான். எங்க பாரு, தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி எல்லாருக்கிட்டையும் கூவி சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த விஷயத்தை பத்தி என் அண்ணன் கிட்ட நான் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் பேசியா சமாளிச்சு வந்திருக்கேன். இந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டு நீ என்னை பத்தி தப்பா சொல்லி வைக்காத. உங்க தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்லாம். சரி ஓகே. எனக்கு இன்னொரு பக்கம் டவுட்டாவே இருக்கு. மெல்ஃபீரா வந்து நான் கொடுக்குற இந்த கிஃப்ட் ஏத்துப்பாலாம். அவன் முதல்ல என்ன நம்புறாளா? ரொம்பவும் அமைதியான பொண்ணு. அவளுடைய கண்ணு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். திரும்ப அந்த முகத்தை நான் பார்த்தே தீரணும். இவங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லெட்டர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா இவ்வளவு கிராண்டா லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு. அதுவும் பார்க்க என்ன வித்தியாசமா இருக்கு. லக்ஸரியான
கேஸுலாம் போட்டு வச்சிருக்காங்க, பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மெசஞ்சர் மூலியமா இது வந்தது. அதுவும் பிளாஸ் ஈகிள் மூலியமா தான் வந்தாரு அவரு. என்னது பிளாஸ் ஈகிளா? அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. நீ ரொம்ப அற்புதப்பா, நீ அதை பார்த்துட்டல. அது உண்மைதான். அது விஷயம் இல்ல, என்னடி பேசிட்டு இருக்க நீ விஷயத்தை வாடி. மெல்ஃபியா டியூக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம கூட வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம ரிப்ளை கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஈக்குவலா நிறைய விஷயங்கள் செஞ்சாகணும். என்னால சமாளிக்க முடியுமா தெரியல. கண்டிப்பா நீ அவங்கள என்கேஜ்மெண்ட் ஏத்துப்பியா? அப்ப என்ன பேசுறீங்க? எனக்கு எந்த விதமான ஃபியான்ஸும் கிடைக்கவே மாட்டான். யாரோ ஒருத்தங்க நல்லவங்க எனக்காக இந்த மாதிரி கேட்கறாங்க போது நீங்க அதை ஒத்துந்து தானே ஆகணும். அதுவும் இல்லாம அது என்கேஜ்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்ச ஆள் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் அந்த மாந்தர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு அந்த ஒரு பார்ட்டி அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா கிராஸ் அனுப்பிச்ச லெட்டர் தான் அதுல இருக்கு. உங்களுடைய பொண்ணு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம அவளுக்கு கிஃப்ட் உடனடியாக நாங்க இன்னும் கொஞ்ச நாட்கள் எடுத்து வந்து கொடுத்துருவோம். என்ன மாட்டி அவளை ஒரு திடீர்னு இப்படி லெட்டர் அமைச்சிருக்காரு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். நல்லா புரிஞ்சுதுப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் ரூம்ல இருக்கும்போது அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். டியூக் கிரால்பிரித் கண்டிப்பா இது கிராஸ் தான் அமைச்சிருக்கணும். ரொம்ப நன்றி. ஆனா அப்பா சொன்னது போல ஒரு வேலை வேற யாராச்சும் இருப்பாங்களா? அந்த டியூக் ஃபேமிலி சேர்ந்தவங்க கிராஸா இருக்கணும்னு கூட வாய்ப்பு இல்லையே. திடீர்னு வேலை யாரா இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் மீட் பண்ணல அந்த மாதிரி. ஆனா இதுல வந்து இது இந்த மான்சர் மீட் பத்தில கிஃப்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம யார் கூட ஷேர் பண்ணிருக்கோம்? கிராஸ் கூட தான். அப்ப அவர் தான் எனக்கு தெரிஞ்சு அமைச்சிருக்கணும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த ஒருத்தர் எனக்கு லெட்டர் அனுப்புவாருன்னு கேட்கவே இது எவ்வளவு நல்லா இருக்கு. அவருக்காக நான் காத்துட்டு இருக்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவ யோசிச்சுட்டு அந்த லெட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. என்னப்பா இது மேஜிக்கா? மை டியர் மெல்ஃபிரா, அவங்க கூட அந்த இருந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னாவும் போர் அடிக்காமே இருந்துச்சு. ஆனா இப்போ நீ இல்லாம உன்னுடைய ஊருக்கு போன பிறகு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய சாப்பாட்டுக்கு இந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸ் வேற உருவாக்கிட்டாங்க புதுசா. எங்கேயும் கொஞ்ச நாட்கள்ல ஸ்னோ விழ ஆரம்பிச்சு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நாங்க அந்த இடத்துக்கு வருவோம். இதுல வேற ஏதோ டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்களே, 18th டேவா? அதுவும் இந்த விண்டர்ல 18th பா. அதான் நாளைக்கு. என்னது நாளைக்கேவா? நாளைக்கு வர கட்ட மாதிரி அவன் ஷாக் ஆகிடுவாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தனியா இருக்கும்போது யோசிச்சு பாக்குறான். அடேங்கப்பா, நாளைக்கு வந்து அவர் வரப்போறாரு. ஏன் இதே இப்படி துடிக்குது? அவரை பார்த்தே தீரணுன்ற மாதிரி எனக்கு தோடுது திடீர்னு. இப்போ என்னையே போலயே ஒரு மான்சர் மீட்டை விரும்புற ஒருத்தர்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அப்படியாப்பட்ட ஒருத்தரை நான் கைவிடக்கூடாது. அவர் நினைச்சு நான் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா அவர் இந்த இடத்துக்கு வருவார் என்ன தேடி. அப்புறம் தன்னுடைய அம்மாவுடைய போட்டோ எடுத்துட்டு, அம்மா நீங்க எதிர்பார்த்த அந்த நாள் வந்து போகுது. கூடிய சீக்கிரமே என்னுடைய ஃபியான்சேவை நான் பார்க்க போறேன். உங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கும்ல. அதுவும் என்னைய மாதிரியே மான்சர் மீட்டை விரும்புற ஒருத்தர் எனக்கு கிடைக்கிறாள் தான் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலியா உருவாகிறதுக்கான காரணமே அவங்களுடைய அம்மா தான். அவங்களுக்குமே இந்த மான்சர் பத்தின சப்ஜெக்ட் மேல அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காங்க. நீ எனக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா உதவி பண்ணுவல? கண்டிப்பா. எங்க அம்மாக்கு இந்த மான்சர் பத்தின ரிசர்ச் மேல அவ்வளவு ஆர்வம். அவங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல உதவி பண்ணுறேன்னு நிறைய சொல்லுவேன். கண்டிப்பா அந்த நாள் கூடிய சீக்கிரமா வரப்போதுமா. நான் இன்னும் அதிகப்படியான நல்ல மான்சருடைய மீட் எல்லாமே சமைச்சு நல்லா ருசியா சாப்பிடுவேன் அப்படின்னு அழகா தூங்கிடுவா. மறுநாளையும் பார்த்தா காலையில அவனுடைய ஸ்டெப் மதரும் வந்ததுக்கு வந்திருக்காங்க. என்ன இது மெல்ஃபிரா, இன்னும் ரெடி ஆகலையா நீ? இல்ல இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரெடி ஆயிட்டு இருக்கேன், பாத்துடலாம். லேடி சிசிலியா, பரவாயில்ல. அவட கடவுளே, இன்னும் இவங்க பெருசா என்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணல. இப்போ கம்முன்னு இருக்குங்க. எப்பா பார்த்தாலும் என்ன இது, உங்க ரூம் கிளீன் பண்ணவே தெரியாது உனக்கு, ரொம்ப அழகாகுது. ஆனா இருந்தாலும் நீ இந்த வேலையெல்லாம் செய்யாத. அதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்களே, அப்புறமா செஞ்சு உன்னுடைய உடம்புல அழகாயிட்டு போற. இருந்தாலும் பெரிய ஆள் தான் நீ. ஒரு டியூக் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதே ஃபியான்சேவா வர போற அவ்வளவு பெரிய ஆளை வந்து நீ பிடிச்சது பெரிய விஷயம் தான். நம்மளுடைய நோபல் ஸ்டேட்டஸ் இப்போ ரொம்ப அதிகரிச்சிடும் அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா ஜன்னலுக்கு வெளியில ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஹீரோ டிராகன்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னது இது? அது கஷலியல் டிராகன்ஸ். அது கண்டிப்பா கிராஸா தான் இருக்கணும். மெல்ஃபிரா எப்படி இருக்க? என்ன நான் அனுப்பின லெட்டர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது ஜன்னல மூட அந்த டிராகன்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கத்திட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். கிராஸ் கேட் வழியா வாங்க, கீழே இறங்கி நான் இதை கீழே வந்துடுறேன். அந்த சைடு தான் இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வழி கம்மிக்க. அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். இவ்வளவு அதுக்கப்புறம் ஜன்னல சாத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர அவங்க அம்மாவும் எங்க பாரு இப்படியாப்பட்ட டிராகன் வந்து பயமுறுத்திட்டு இருக்கான். இவனை போயிட்டு உன்னுடைய ஃபியான்சேவை சொல்லிட்டு இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. அவ தான் என்னுடைய ஃபியான்சே. கண்டிப்பா இதை நிச்சயதார்த்தம் முடியுதா இல்லையா பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசின உடனே அவங்க அம்மா கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ பார்த்தா கேஷுவலா ரெடி ஆகிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி நேற்று தான் நான் ராயல் கேபிட்டலுக்கே வந்தேன். என்ன மன்னிச்சிடு. இவர் என்னுடைய முடியை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்போதுல இருந்து. எனக்காகவே இவர் வெயிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜியோ சொந்தத்துக்கு வரான். லேடி மெல்ஃபிரா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உண்மையா சொல்ல போனா லேடி மெல்ஃபிரா உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கினேன். இந்த இடத்துக்கு இவர் தான் எங்களை எல்லாரையும் கூட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லையே? உங்களுடைய வேலையில எதனா நாங்க குறுக்கிட்டோம்னா மறைச்சிருங்க. டேய் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா அவகிட்ட? இல்ல பிரச்சனை இல்ல, அவர் வந்ததுல எனக்கு சந்தோஷம் தாங்க. அப்புறம் கிராஸ், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்களேன். எப்படி வளவலன்னு பார்த்துருந்தா இப்படி சொல்ல விட்டாதானா நீ? ஒரு நிமிஷம், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உன்னுடைய ஹேர் எப்படி இவ்வளவு ஷைனிங்கா ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்க்க தான் இப்படி வந்தீங்களா? அப்படி இல்ல மெல்ஃபிரா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வா, நான் எடுத்துன்னு வந்தேன் இந்த கிஃப்ட்டை பாரு. கண்டிப்பா அது மான்சர் தானே? சரியா சொன்னேன், உனக்காக தான் எடுத்துன்னு வந்தேன். எனக்காக இவர் ஒரு மான்சர் எடுத்துன்னு வந்திருக்காரு. என்னால நம்ப முடியல. அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோவை க்ளோஸ் அப்ல போயிட்டு என்ன ஆச்சு மெல்ஃபிரா, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி கிராஸ். ஆனா கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? க்ளோஸ் அப்ல இருக்கீங்க ரொம்ப. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த மான்சர் அசையாத பார்த்துட்டு இதை நீங்க கொண்டா எடுத்துன்னு வந்தீங்க, அது நீயே பாரு. அதுக்கப்புறம் அந்த மான்சரை காமிக்க. அது பார்த்தா கோல்டன் ஹேர்ஸை வச்சுட்டு இருக்கிற ஒரு ராயல் மாடல் தான். ஒரு கோட்டு கணக்கு தான் அது. இது ஒன்னும் ஆர்டினரியான மாடலே கிடையாது. இருக்கிறதுல ரேரான கோல்டன் இது. இதை வச்சு அதிகப்படியான ரேரான மெட்டீரியல்ஸால தேவையான விஷயங்களை ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளவு பெருசா நல்லா இருக்கும். ஆனா என்னால மொத்தமா சாப்பிட முடியாது. ஆனா இந்த விண்டர் வரைக்கும் தாங்க நினைக்கிறேன். இது எக்ஸ்ட்ரீம்லி ரேரானது தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நல்லா வேலை பண்ணிருக்கீங்க. உண்மையிலே இது உயிரோட இல்ல தானே? எப்ப பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவ கையை பிடிச்சி இதையே தாண்ட வைப்பான். இது
இன்னும் உயிரோட இருக்கு. உண்மைதான், இதை பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதே மாதிரி உயிரோட வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இது மேல வந்து உங்களுடைய ஸ்லீப்பிங் மேஜிக் தானே பயன்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா ராயல் மேடலோடைய ஃப்ரெஷ்ஷான கறி ரொம்பவும் நல்லா இருக்கும், விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம், ரொம்பவும் அற்புதமான கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க, என் லைஃப்ல உங்களை மறக்க மாட்டேன். அப்படியா, சரி ரொம்ப நன்றின்ற மாதிரி கொஞ்சம் உழவிட்டு இருக்க. இதை உனக்கு சேசும் பார்த்துட்டு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை சிறப்பா பண்றீங்கப்பா கிராஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மாரி ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிறாங்க. உண்மையா சொல்லப்போனா நான் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க அப்பா என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மேரேஜ் பற்றின விஷயத்த வந்து கொஞ்சமாச்சும் வாயை தந்து எதனா சொல்றாரா? அப்பா நீங்க கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணணும், ஏன்னா நான் பிராட்டோஸ் மவுண்டன்ஸுக்கு போயிட்டு நிறைய மான்சஸ் அன்ட்டு பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே பிரச்சனை இல்லை. அப்போ அதுவும் இங்கத்திக்கு தான் எனக்கான சாப்பாடு அது. அப்போ இது எல்லாமே நீ கேட்டு தான் வாங்கியிருக்கியா? இல்லப்பா நான் நல்லா சமைப்பேன்னு சொன்னேன், அதுக்காக அவங்க கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம திரும்பவும் அம்மாவோடைய அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி லேபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை பத்தின ரிசர்ச் பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிடணும்பா. அது ஓகே தான், இருந்தாலும் அவங்க அம்மாவோட ஏதாச்சு அந்த இடத்துக்கு ஒன்று நான் தனியாக அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நான் அவ கூட போறேன், உங்க பொண்ணு சொல்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அவ மேல நிறைய ரூமர்ஸ் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையுமே நான் ஃபியூச்சர்ல மாத்துவேன். அப்படியா, ரொம்ப நன்றி கிராஸ். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இப்போ நான் பிடிச்சிட்டு வந்த இந்த கிஃப்ட் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் அதை பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் ஏஞ்சிக்கலாம். என்னதே உயிரோட இருக்கா, என்ன வச்சுட்டு இருக்க, நாங்க எப்படியே சமாளிக்கிறது? அதனால உடனடியாக போயிட்டு நீங்க கொண்டு அதோடைய மீட் எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. சரி ஓகே மெல்ஃபீரா, பார்த்து அவங்க கூட போயிட்டு வரணும் சரியா? கண்டிப்பா பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க கூட போறான். டிராகன்ல ஹீரோ கூட போயிட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு, அது கத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சரிதான், ஆனா இந்த மாத்திரை ஒண்ணு நீ சாப்பிட முடியாது, இது டிராகன் சரியா, நம்ம சவாரி பண்றது இது. நான் வேணா உங்ககிட்ட இது டிராகன்ல சாப்பிடணும் சொல்ல இல்லையா, சும்மா காமெடி பண்ண டென்ஷன் ஆகாத. அதுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற லேபுக்கு வந்துடுறாங்க. அதுதான் எங்க அம்மா யூஸ் பண்ண லேப். ஃபைனலி நான் வந்துட்டேன். அதுதான்ப்பா. அது உனக்கு பயமா இருக்கா? இல்ல லைட்டா பதட்டமா இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை பார்க்க போறேன். அதுவும் இல்லாம இப்ப எனக்கு ரொம்ப தைரியமாவும் இருக்கு, எனக்கு கூட ஒருத்தர் நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா எங்க அப்பா இவர் ஏத்துப்பாரு, எனக்கு ஏத்து சரியான ஒருத்தர் இவர் மட்டும் தான். எங்க அம்மாக்கு எப்படி எங்க அப்பா கிடைச்சாரோ அந்த மாதிரி கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் எனக்கு கண்டிப்பா இவர் துணையா இருந்து உதவி பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ யோசிக்கவும், இப்ப ஹீரோ கிராஸும் மெல்ஃபீரா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஏன்ஷியன் மேஜிக் உடைய ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கு, மேஜிக் சர்க்கிள் ஆட்டம். இது என்னுடைய அம்மாவால உருவாக்கப்பட்டது. எந்த இடத்துல கிளீன் பண்ணப்பட்ட ஒரு மான்சரோடைய பாடியை வைக்கும் போது இந்த இடத்துல மேஜிக் சர்க்கிள் அதை செயல்படுத்த வச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த விஷம் வாய்ந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணுவேன் இந்த இடத்துல இருந்து தான். ஓ அதுக்கப்புறம் தான் அந்த மீட் எல்லாமே நீ செஞ்சு சமைச்சு சாப்பிடுறியா? அதுக்கு முன்னாடி இந்த விஷத்தை எல்லாமே உடம்புல இருந்து இந்த மேஜிக் சர்க்கிள் மூலியமா தான் எடுக்கிறேன். சரியா சொன்னீங்க. மாந்தசோடைய அந்த விஷம் வாய்ந்த பிளட்டை எடுக்கிறதுக்காகவே தனி ஒரு டூல் இருக்கு இந்த இடத்துல அடிஷனலா. வாங்க நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை உள்ள போயிட்டு காமிக்க அந்த இடத்துல பார்த்தா இந்த கானிக்கல் பிளாஸ்க் மாதிரி இருக்கு, அதாவது இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, இதை வச்சுதான் அந்த மாத்தருடைய பிளட் எல்லாத்தையுமே நான் எடுப்பேன். அப்படியேங்கப்பா கிராஃப்ட்மேன்ஷிப்ல பயங்கரமா இதை வச்சு பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்களேப்பா. கண்டிப்பா இது ஆர்டினரி இல்ல தானே, ஆர்டினரியாவது இல்லதுதான். இதுக்கு என்னுடைய மேஜிக் பவர் நான் செலுத்துறது மூலியமா இதை எப்படியோ உருவாக்கி அந்த ரத்தத்தை எடுக்க முடியும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் கிராஸ், அது என்னன்னா நீங்க அந்த பீஸ்டோடைய தலையை எனக்காக வெட்டணும் திரும்பியும் அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தா இவன் அதுக்கப்புறம் அந்த மாத்திரை எடுத்து வந்து மேஜிக் சர்க்கிள் மேல போட்டு சொல்லிருக்கான். சரி ஓகே இது சமைக்கிறதுக்கான நேரம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாத்திரை நம்ம தனித்தனியா பிரிச்சு சமைக்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான நேரம் எடுக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் தயாரா இருங்க, நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நான் சொல்ற விஷயத்த நீங்க சரியா பண்ணுங்க. அதுக்கேற்ற போல அதுக்கப்புறம் வந்து கிராஸ் தன்னுடைய ஆட்களை விட்டு அந்த மாந்திரோடைய மேல இருக்கிற முடி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க சொல்றான். அவனுங்க கடகடான்னு போயிட்டு அதெல்லாமே வெட்டி எடுக்கிறானுங்க, மொத்தமா குவிச்சு வைக்கிறானுங்க, பர்ஃபெக்டா எடுத்துட்டானுங்க. அடேங்கப்பா இது பர்ஃபெக்டா இருக்கு, இந்த ஒரு முடியை வச்சு பிரீமியமான ட்ரெஸ் எல்லாம் செய்ய முடியும், தேவையான விஷயங்களை செஞ்சு நல்ல விலைக்கு விற்கலாமே, இதெல்லாம் ஹை லெவல் நோபல்ஸ் போடக்கூடிய துணியில இருக்கிற ஃபைபர்ஸ். அட இதை மறந்துட்டேனேப்பா, இந்த பீஸ்டோடைய கறி இன்னும் சூப்பரா இருக்குமே, இதுக்கப்புறம் தான் சம்பவமே காத்துட்டு இருக்கின்ற மாதிரி அவ சொல்லி விட்டு இருக்காங்க. ராயல் மாடுலேவுடைய தலையை இப்ப வெட்ட போறான் கிராஸ் அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவ பார்த்துட்டு இருக்கும் போது அவன் உன்ன பக்கம் தன்னுடைய துணியை மாத்திக்கின்னு மெல்ஃபீரா ரெடியா அதுக்காக போல பார்த்தா அவ உடனே வந்து தன்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அந்த மேஜிக்கல் சர்க்கிளை செயல்பட வைக்கிறான். இதனால அந்த மான்சஸை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. கிராஸ் நீங்க ஆரம்பிங்க. கிராஸ் அதுக்கப்புறம் ஓட்டுன்னு போயிட்டு தலையை துண்டா வெட்டி எடுப்பான் பாருங்க, ஒரே ஒரு ஃப்ளோல ஒரே அடியில திரும்பி வெட்டிட்டாரு. வெட்டினது கூட என்னால பார்க்க முடியல, அப்போ வருமா இருக்கு இவருடைய ஷார்ட்மேன்ஷிப். நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. சரி என்னுடைய மேஜிக் எனர்ஜியை பயன்படுத்தி இப்போ இதுகிட்ட இருக்கிற அந்த விஷம் வாய்ந்த பிளட் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிளாஸ்க் எடுத்து திரும்பியும் வந்து மேஜிக் எல்லாமே சொல்லி அந்த ஒரு பாடிக்குள்ள இருக்கிற அந்த பாய்சனான பிளட் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவ எடுக்க எடுக்க அது ரொம்பவும் அதிகப்படியா வந்துட்டு இருக்கிறதுல அதோடைய இடம் தாங்காம அந்த கிளாஸ் உடைய ஆரம்பிக்குது. அட கடவுளை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே இல்லையா, அப்போ இதுல அதிகப்படியான இருக்கு, இப்போ நான் என்ன பண்றதுன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா ஹீரோவும் மெல்ஃபீரா பதட்டப்படாத, வெயிட் பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல நான் பண்றேன். கிராஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், அது உங்க பக்கத்துல இதே மாதிரி இன்னும் ஃபிளாஸ்க் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துன்னு வாங்க, அதுல நம்ம அடுத்ததான் ரொப்பணும், நான் சொல்லும் போது கரெக்டா எனக்கு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ உடனடியா அந்த கிளாஸ் அப்படியே அவ கையில மாத்திடுவான். அவன் உன்னோட பக்கம் திரும்பியும் மேஜிக் சொல்லி அந்த ஒரு பிளட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பா. அதுல ஒரு இடத்துல வந்து அது மொத்தமே அப்சர்வ் பண்ணதுனால அவளு மேல இருக்கிற அந்த மான எனர்ஜி எல்லாமே ட்ரைன் ஆயிட்டு அவ அப்படியே சோர்ந்து போக ஹீரோ ஒரு வழியா பிடிச்சிருவான் அவளை. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்பா இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லையாப்பா, ஏமா மெல்ஃபீரா இதுக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே நீ வழி சேர்த்துட்டியா, ஒண்ணுமே லீக் ஆகல, இப்ப நம்ம சமைச்சு மட்டும் சாப்பிட்டா கரெக்டா இருக்குமா? ஆமா சரியா சொன்னீங்க, ஆல்ரெடி நம்ம பிளட் எடுத்துருவோம், அதனால முக்காவாசியான பாய்சன் போயிடுச்சு, பின்னாடி இது கூடிய அந்த கறி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டா தான் கரெக்டா இருக்கும்.
இருக்கும். ஏய் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா, உனக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு ப்ராசஸ் பண்ணணுமா அதுக்கு சமைக்கிறதுக்கு? இதுக்கு காரணம் எல்லாமே என்னுடைய அம்மா தான். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த பல மக்கள் வந்து சாப்பாடு இல்லாம தினமும் வறுமையில செத்துட்டு இருந்தாங்க. ஆல்சோ வந்து என்னுடைய இந்த லேண்டே ஃபுல்லாவே வாழ தகுதி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. நாங்களும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தோம், எங்களுக்கும் சாப்பாடு எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா அம்மா பண்ண ஒரே ஒரு ரிசர்ச்ல அதிகப்படியான மாந்தஸ் வந்து இந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு நம்ம தாவரங்களை நம்பி மட்டும் இருந்தா பத்தாது, மாந்தஸையும் நம்ம சரியான முறையில சமைச்சு சாப்பிட்றதுக்கான மெத்தடையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய பெரிய முயற்சினாலதான் இப்ப நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடா மாறி இருக்கு. பல பேருக்கு இப்போ சாப்பாடு தண்ணி இல்லாம சாக மாட்டாங்கல்ல, அப்ப ஆரம்பிச்ச விஷயம் இப்போ ரொம்பவும் கரெக்டா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அதிகப்படியான வளம் வாய்ந்த இடமா இது மாறிடுச்சு. எங்க அம்மா இறந்த பிறகு நான் இந்த ரிசர்ச் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தெரியும். ஆல்சோ இந்த மாந்தஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவ கிறுக்க திரும்ப திடீர்னு பண்ணேன். ஏய் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சரி இதுக்கப்புறம் இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அதை சொல்லலையே. இதை வச்சு நான் ஃபயருக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஃபயரை உருவாக்குவியா? ஆமா, லைட் எல்லாம் எரிய வைக்கிறதுக்கு நம்ம லேம்பை பயன்படுத்துவோம்ல, அதுல அதிகப்படியான எரிபொருளுக்காக நம்ம மற்ற விஷயத்த பயன்படுத்துக்கு பதில் இந்த ஒரு பிரெட்டை வந்து ஃபியூயலுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது குக்கிங்காக எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால இதை நம்ம எரிபொருளா பயன்படுத்திக்கலாம். இதுவுமே நான் கிட்டத்தட்ட வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிசர்ச் மூலியமா கண்டுபிடிச்சேன். நீ திறமையான ஆளுமா, ஆனா நீ இவ்வளவு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நீ பெரிய ஆள் தான், எந்த ஒரு விஷயமும் மார்க்ஸ் கிட்ட இருந்து வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நல்லா தான் பண்ற. ஆனா இவன் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்ப வியப்புல பாத்துட்டு இருக்கா. என்ன நீ வாய பழக்கத்துட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இங்க பாரு மெல்ஃபிரா, ரூமர் என்னவோ ரூமர் தான். அது உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுது. ஆனா நீ பண்றது எல்லாமே சரியான முறையில் தான் பண்ணிட்டு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும்ல. அதனால நான் உன் கூட இருக்கிறேன், எவனை பத்தியும் கவலைப்படுது. அப்படியும் மீறி யாராச்சும் உன் மேல எதனா காயப்படுத்தினாங்கன்னா சொல்லு, கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு என்னுடைய பலம் என்னது காமிப்பேன். ரொம்பவும் தேங்க்யூ கிராஸ். ஆனா நான் கேள்விப்பட்ட ரூமர் படி வந்து நீ அந்த பிளட் எல்லாம் குடிப்பேன்ல கேள்விப்பட்டேன். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ வேறு. ஓ அப்ப நான் வேம்பயரை பத்தின கதையை கேட்டுட்டேனோ? என்னதான் வேம்பயரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல இந்த ஒரு கிரீன் ஐஸ், அப்புறம் ஷைனியான இந்த ஹேர், அப்புறம் உன்ன மாதிரியான ஒரு அழகான பொண்ணு எனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் என்னுடைய லைஃப்ல. என்னை வச்சு நீங்க டீஸ் பண்றீங்க, நல்லாவே தெரியுது. நான் ஒன்னும் டீஸ்லாம் பண்ணல, உண்மையா தான் சொல்றேன். ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேன். நீ உண்மையிலே அழகா இருக்க, அது உனக்கு தெரியல. அப்படி நீ உங்க 2 பேரும் காமெடி பண்ணி தின்னுட்டு இருக்க. ஜியோஸ் வந்ததுக்கு வந்துட்டு என்னப்பா அலப்பறை ஆரம்பிச்சுங்க திரும்பியும். ஆனா நம்ம இப்ப கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு, என்ன கிராஸ் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னது அதுக்குள்ளேயேவா? ஆமா, மேன்ஷன்ல இருந்து நம்ம இப்போ வர சொல்லியிருக்காங்க. ஆமா வாங்க சீக்கிரமா நம்ம முடிஞ்ச சொல்லிக்கு இந்த இடத்துல வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புறதுக்கான வழியை பார்ப்போம் ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பவும் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பர்மிட்டை வாங்கிடுவா, ஹண்ட் பண்றதுக்கான பர்மிட்டை. அதுக்கப்புறம் அந்த மாடுலையில இருந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து அங்க டிராகன்ஸ் கொடுத்ததுல என்ன ஓகேவா நம்ம சாப்பிடாம இன்னும் கிளம்புறோம் வேட்டையாடுறதுக்காக. ஆனா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கிராஸுக்கு திடீர்னு பசிக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க? சாப்பிட்டே போலாமா? இல்ல அதனாலுமே அந்த டேஸ்டியான கறி அவன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட கறி எல்லாத்தையுமே நம்ம நல்லா சமைச்சு சாப்பிடணும். கொஞ்சமாச்சு உள்ளுக்குள்ள பசிக்குதுன்னா உண்மையா சொல்லிடுங்க, நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டும் வில்லத்தனமா பேசி முடிவெடுக்குதுங்க. உனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும் போல, எனக்கும் தான். 2 பேரும் செஞ்சு சாப்பிடலாமா? யாருக்கும் தெரியாம. என்ன நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கிது. சரி ஓகே, யாருக்கும் தெரியாம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இதுங்க பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த சின்ன மசாலா அரிசி எல்லாமே கலக்கிறதுக்காக அதை மேல தூவி விடுவோம். அதை டேஸ்ட் பாக்குறா. அடேங்கப்பா இது நல்லா இருக்கே, உங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கு, லைட்டா ஆட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். இது இன்னும் சூப்பரா இருக்க போகுது மாதிரி. அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த நெருப்புல போட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதோடைய டேஸ்ட் வாசனை எல்லாமே பிரமாதமா இருக்கும் போல. எனக்கு சொல்லு விட ஆரம்பிக்குதுங்க. எவ்வளவு நேரம் இதுக்கு வெயிட் பண்ணுது? கிராஸ் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ ஜியோஸ் கம்னு இருப்பா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அட கடவுள வந்துட்டான். நீங்க 2 பேரும் டின்னருக்கு முன்னாடி இந்த இடத்துல யாருக்கும் தெரியாம செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா? நீ எங்கடா வந்த? போடா அப்படியா? நானும் எவ்வளவு நிம்மதியா இந்த இடத்துல இருக்கும். அப்ப அண்டுக்கு போக வேண்டிய நேரம் என்ன பாச்சு? ஆமா சரி இந்த பர்மிட்டை வாங்கிக்கோ. நீ அங்க டிராகத்துக்காக போயிட்டு வேட்டையாடி எடுத்துட்டு போட்டு சாப்பாடு. நான் இப்போதைக்கு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், நீ போயிட்டு வாடா. தெரிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு தெரியாம நீங்க மட்டும் கறியை சாப்பிட்டீங்க, இவங்க கூட ஜாலியா இருக்க போறீங்க அதானே? ஆனா ஜியோஸும் ஒரு நிமிஷம் இருங்க மெல்ஃபிரா, தயவு செஞ்சு எங்களுடைய நைட்ஸ்க்கும் அந்த மான்சஸோடைய சாப்பாடு நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால எனக்கு தெரியும் அது பாய்ச்சல் இல்லாம தான் நீங்க எல்லாமே சமைச்சிருப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்காகவே எக்ஸ்ட்ராவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிராஸ் கிட்ட உடனே ஒரு கறி வருவோம். இவன் ஜியோஸ் போயிட்டு கேட்கறான், நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது பாய்ச்சனா இல்லைன்னா அவனை செக் பண்ணி பாக்கட்டுங்களா? எனக்கு எதுவும் ஆகலாம், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாமே. வேணாப்பா தம்பி, ஆல்ரெடி இது வந்து மெல்ஃபிரா வந்து பாய்ச்சல்லாம் மொத்தமா எடுத்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நானே சாப்பிட்டுக்கிற மாதிரி பஞ்சாயத்து போதாங்க. தெரியுது வருங்கால பொண்டாடி உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கா, அதனால நீங்க அதை கொடுக்க மாட்டீங்க அதானே? அவன் கேட்ட உடனே வைக்கப்பட்டு டே அப்பெல்லாம் இல்ல போயிடுறாங்க. உலகத்துல எல்லாரும் பண்ற விஷயம் தான் நீயும் பண்ற, ஒண்ணு புதுசு கிடையாது கிராஸ். இது ஒண்ணு ஃபன்னுக்கான நேரம் இல்ல, சாப்பாடு நிம்மதியா உரியா இல்லையா? அப்புறமா மெல்ஃபிரா கிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க உனக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இவ சந்தோஷமா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஜியோஸுக்கும் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க இது பாய்ச்சல்லாம் கிடையாது, நீங்க தைரியமா சாப்பிடலான்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கவும் ஜியோஸ் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும் போது அவ கொஞ்சம் ரியாக்ஷன் பாப்பா, கண்டிப்பா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான்னு நினைக்கிற மாதிரி அவ யோசிச்சிருக்கிற மனசுக்குள்ளேயே. அதுக்கத்த போல ஆமாங்க இது முன்ன இருந்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வாயில போட்ட உடனே அது கறியெல்லாம் பீஸா அப்படியே உடஞ்சி சின்னதா கரைய ஆரம்பிக்குது. அப்படியா நல்லா இருக்கா சூப்பர், இது என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு வேணும் சொல்லிட்டு ஹீரோ உனக்கு புலம்புறாங்க. டே அது ஒன்னும் பாய்ச்சல் இல்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டு நிறுத்துடா, உங்களுக்கு வயிற்று எதுனா வந்துட போது. ஒண்ணு இல்ல நீங்க தான் சொல்றீங்களா ஆல்ரெடி வந்து பாய்ச்சல் எல்லாமே ஏத்துட்டாங்கன்னு, அப்ப இதுக்கு எம்மால ஆக்கிற போறீங்க.
மெல்ஃபிராவும் இங்க பாருங்க எடுத்த உடனே அந்த டாக்ஸிக் எல்லாமே வந்து காமிக்காது, அதனால கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டா ஒரு நைட்டுக்கு அப்புறம் அதோடைய சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்க ஆரம்பிக்கும். டேய் பாத்தியா கேட்டியா கொஞ்சமாச்சும் பார்த்து சாப்பிடு, அப்புறம் கூட இருக்கிற நைட்ஸ் எல்லாமே நாங்களும் ஏத்துக்க மாட்டோம், நாங்களும் சாப்பிடுவோம் இன்னமும் அப்படின்ற மாதிரி அவங்கள பஞ்சாயத்து பண்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே அடக்கணும்டா அப்படின்ற மாதிரி மெல்ஃபிரா யோசிச்சுட்டு இங்க பாருங்க நைட்ஸ், உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணா மட்டும் தான் எங்களால அதை பண்ண முடியும், நீங்களே சேர்ந்து கும்பலா சண்டை போட்டுக்காதீங்க, இந்த மேன்ஷனை நீங்க தான் நல்லபடியா கூட இருந்து பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பா நாங்க உங்களுக்காக பண்றோம். அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்க, ஆளுக்கு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வியந்துருவானுங்க, என்ன இது இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு. இதை ரெண்டுத்தையும் சொல்லணுமே, ரியாக்ஷன்லாம் படு பயங்கரம். இன்னொரு பக்கம் அந்த இதில் நைட்ஸ் எல்லாமே இதை சாப்பிட்ட பிறகு மெல்ஃபிராவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க மாதிரியான ஆள் நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான். அவனுங்க சொல்றது கேட்டு கேஸும் இன்னொரு பக்கம் மெல்ஃபிரா கேட்டுக்கோ, உன்னுடைய சாப்பாடுக்கு எவ்வளவு இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்படியா தலைவன் அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்கும் தெரியாம இன்னும் அதிக பண்ணி நான் சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்றான். அந்த டைம் இவ்வளோ ஒரு நிமிஷம் இல்லைங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கொஞ்சமா தான் எடுத்துக்கணும், அதை பத்தி நான் கேட்கல, நீங்க கண்டிப்பா இப்போதைக்கு என்னுடைய லேபுக்கு வாங்க, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு அந்த லேபுக்குள்ள போகும்போது ஒருத்த மட்டும் இந்த விஷயத்த பாக்குறான். லேபுக்குள்ள போன இடமே பார்க்க அற்புதமா இருக்கு. அவங்க அம்மா வந்து நிறைய விஷயத்த அந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க, அதாவது அபூர்வமான மாஞ்சசோடி எலும்புங்க, அப்புறம் முக்கியமான மெடிசன்ஸ், அது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உங்க அம்மா எப்படிதான் இதெல்லாமே தனியாலாம் சமாளிச்சு பண்ணிதாங்க தெரியலையே. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல செய்யும் போது வந்து இதை பத்தி நிறைய பேர் குறை சொன்னாங்களாமே. அப்படி இருக்கும்போது பல மக்கள் இந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனை பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ரிசர்ச்ல, அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சு பண்ணீங்கன்னு தெரியல. அது உண்மைதான், நானும் என்னுடைய அம்மாவை இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீலிங் அனுப்பிச்சிருக்கோம். ஆனா என்னுடைய அம்மா இந்த மக்களை வந்து பசின்ற அந்த ஒரு வறுமையில சாக கிடக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மாஞ்சசோடிய மீட்டை சமைச்சு கொடுத்து அவங்க நல்லபடியா அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தி விட்டாங்க. ஆனா அப்படியாப்பட்ட மக்களை பின்னாடி எங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க, நாங்க இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா கிராஸும் இந்த மாதிரி எங்களை பின்னாடி வெறுத்துட்டு வரான். எனக்கு புரியுது என்ன நீ யோசிக்கிறேன்னு, உன்னுடைய அம்மாவை வந்து பல பேர் இப்போ அந்த காலகட்டத்திலே குறை சொல்லியிருப்பாங்க, இப்போ உன்னையும் நாங்க குறை சொல்லுவோன்ற மாதிரி யோசிக்கிறியா, ஸ்டார்டிங்ல உன்னை பாராட்டினாலும். ஆமா ஹீரோவும் சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துக்குன்னு பக்கத்துல சோபா ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மனசுக்குள்ள இருந்து நான் உனக்காக சொல்றது, இது எதுவுமே பொய் கிடையாது சரியா. நீ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி யோசிக்காத. 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து ரொம்ப மோசமானது, கொடூரமானது தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசர்ச் லேபுக்கு நடந்ததும் உன்னுடைய அம்மாவுடைய ரிசர்ச்சுக்கு நடந்த கொடுமைகளும் எனக்கு புரியுது, நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுறன்னு. ஆனா நீ அதை பத்தி யோசிக்காத, ஏன்னா நாங்க உன்னை இதுக்கப்புறம் வெறுப்போம் நீ நினைக்கிறல, அதை பத்தி கவலைப்படாத. நாங்க எப்பவுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எங்களுடைய நோபல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட நம்பி வர யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் பண்ண மாட்டோம். முக்கியமா நீ என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா மாற போறதுனால கண்டிப்பா நீ கேட்கற எதுவாக இருந்தாலும் நான் பின்னாடி உனக்காக கூட இருந்து பண்ணுவேன், எப்பவுமே உன்னை கைவிட மாட்டேன். நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்க மட்டும் இல்ல, உன் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி நான் எப்படியாச்சும் உன்னை அடைஞ்சு தரணுன்றதுக்காக தான். அதையும் புரிஞ்சுக்கோ, அது எனக்கு தெரியும். ஆனா மேரேஜ் ஆன பிறகு நீங்க கண்டிப்பா இதெல்லாம் ஒத்துப்பீங்களா பண்றதுக்கு? கண்டிப்பா நான் இதெல்லாம் ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த விஷயம். நீ எத்தனை பேர் வெளியில என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், அதை பற்றி மட்டும் யோசி சரியா. எனக்குமே அடுத்த கட்ட தலைமுறையை சேர்ந்தவனா என்னுடைய ஃபேமிலியோட ப்ரைடை நான் எப்படி கொண்டு போறதுன்னு ரொம்பவும் பயத்துல தான் இருப்பேன். ஏன்னா உன்ன மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் நீங்களுமா. உண்மையிலேயே இவர் எல்லாத்தையுமே மனசுல இருந்து தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு அர்த்தம் இவருக்கு அந்த அளவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு இப்போ ஹீரோவும் அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போது பதட்டமா இருக்கான்ல, அதனால பார்த்தா நம்ம ஹீரோயின் அதுக்கேற்ற போல நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்குது, எனக்கு உன் மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப பதட்டமா இருக்கு, கொஞ்சமாச்சு அந்த ஹேண்ட்ஸமான முகத்தை திரும்ப வரவை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நீங்க நார்மலா பார்த்தா தான் எனக்கு ரொம்பவும் உங்களை பிடிக்கும், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளு. ஹேண்ட்ஸமா உண்மையாக சொல்ற? உண்மையாதான். அட கடவுளை நான் என்ன சொல்லிட்டு இருக்க திடீர்னு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கம் பதட்டமாவே. உண்மையிலேயே உனக்கு ஓகேவா நான் இந்த மாதிரி பழகத்துல? எனக்கு ஓகே தான், என்ன பொறுத்த வரைக்கும் எனக்காக இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணி நான் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் என் கூட ரொம்பவும் நெருங்கி பழகிறது நீங்க மட்டும் தான், வேற யாரும் என்கிட்ட பேசுறா சொல்லுங்க. என் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே என்கிட்ட ஒரு மாதிரி தான் பழகுவாங்க, அதனால நான் உங்களை எப்பவுமே எந்த ஒரு விதத்திலையும் குறை சொல்ல மாட்டேன். நீ எங்களுக்கு முழுமையான சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க, ஏன்னா என்னுடைய மொத்த விதமான விஷயம் நீங்க இந்த இடத்துல இருந்து கூட இருந்து நிறைவேற்றுங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ஃபீல் பண்ணின்ற மாதிரி பார்க்கறது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. அது உண்மைதான், என்ன மன்னிச்சிரு. கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய நேஷனுக்கு அமைதியை கொண்டு வருவீங்க, பத்தத்துக்கு அவங்களுடைய முக்கியமான ஒரு நபரா மாறுவீங்க பின்னாடி. இப்ப இல்லைனாலும் பின்னாடி எல்லாமே நார்மலா போகும் நம்புவோம். அதுக்குள்ள நம்ம இப்போ நடக்க வேண்டிய வேலை எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டா போதும். சரி ஓகே, நீ முதல்ல என்ன நினைக்கிற என்னுடைய ஃபியான்ஸாவே இருக்கிறத பத்தி? உண்மைதான், நாங்க எங்கேஜ்மெண்ட் பண்றது எல்லாமே ஓகே தான், ஆனா மனசுல இருக்கிறது பஸ் தெளிவா அவர்கிட்ட சொல்லணும்ல. இந்த விஷயத்தை பத்தி நான் இது வரைக்கும் எதுவுமே அவர்கிட்ட பேசவே இல்லை. அவளுக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறான், இவர்கிட்ட என்ன பதில கொடுக்குதுன்னே தெரியலையே. ஆனா இந்த மாதிரியான ஒரு நபர் கூட நான் ஒவ்வொரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணனா கண்டிப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவன் யோசிக்கிறான். அதுல பார்த்தா ஹீரோவும் மெல்ஃபிரா குட் மார்னிங்ன்ற மாதிரி அவன் ஏஞ்சி சொல்ல இவ்வளவு ஒரு மாதிரி வைக்க மாட்டேது. ஆஹா எப்படியாப்பட்ட ஆள் கூட இருக்க போறேன், கேட்கவே நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா இவர் கூட இருக்கலான்னு தான் நினைக்கிறேன். அவன் ஒரு பக்கம் பழங்கிட்டு இருக்குது, ஹீரோ ஒன்று பாக்குறான், என்னமோ தப்பா யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒருவேளை நமக்கு என்கேஜ்மெண்ட்ல விஷத்தை வச்சு கொடுத்துருவாளோ, வேற யாருன்னா லவ் பண்றாளா, என்ன புரியலன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். மெல்ஃபிரா என்னமா யோசிச்சுட்டு இருக்க? உண்மையை சொல்லப்போனா இவர் கூட இருந்தா நல்லா தான் இருக்கும், இவர் மட்டும் நான் விட்டுட்டா கண்டிப்பா எங்க அப்பா வந்து என்ன வேற எதனா ஒரு ஐலாண்டை தூக்கி போட்டுவாரு, ரொம்ப கஷ்டமாயிடும். உண்மையை சொல்லப்போனா உங்களுடைய கேள்விக்கான பதில் அதிலேயே தான் இருக்கு. என்ன பொறுத்தவோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ஒரு ஹை லெவலான நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர், அப்படி இருக்கும்போது ஒரு மேரேஜ் பார்ட்னரா நீங்க அவ்வளவு பெரிய ஹை லெவல்ல இருக்கிற பொசிஷனை சேர்ந்த ஒரு ஆளை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஆனா என்ன போயிட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அதுதான் எனக்கு புரியல. இருந்தாலும் நீங்க என்ன இப்போ ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனா நான்
யோசிக்கிறேன், நீங்களாம் ஹை லெவலான ஆளுங்க இருந்தாலுமே உங்களை மாதிரியான ஆளுங்க எங்களை மாதிரியான சின்ன நோபல்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களேன்னு. ஏன்னா என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஃபேமஸான அப்புறம் ரொம்பவும் பணம் அதிகமாகவும் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் ரொம்பவும் மிடில் லெவலான நோபல்ஸ் தான். எங்க பாரு மெல்ஃபீரா, என்ன பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் லோ லெவல்னா எப்பவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லாருமே ஒண்ணுதான். மனுஷங்களுக்கு வர ஃபீலிங் எல்லாமே அது ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு உள்ள இருக்கிற அந்த மனசை பொறுத்து தானே தவிர அவங்க வச்சுட்டு இருக்கிற பணம் புகழெல்லாம் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் நான் உன்னை விரும்புறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாரஸ்ட்ல நீ ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு ஆள் தான். ஏன்னா உன்ன மாதிரியான ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நிறைய உன்னை பத்தி கேட்டிருக்கேன், அதுவும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ ஃபேமஸா இருக்கே, எப்படி ஃபேமஸ் இல்லைன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உனக்குள்ள மேஜிக் பவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற அதெல்லாம் மிகப்பெரிய பொக்கிஷன் தான். உனக்கு காசு வேணும்ன்றது தேவையில்லை. இருக்கிற விஷயங்களை நீ சரியான முறையில் அதை வித்து சம்பாதிச்சாலே அதிகப்படியான காசுகள் வரும். அதனாலதான் உண்மையிலே எனக்கு ரொம்பவும் உன்னை பிடிக்கும். எவ்வளவு விஷயங்கள் உங்ககிட்ட திறமையா இருக்கும் போது நீ எதுக்காக இவ்வளவு தயங்குறன்னு தெரியல. நீ என்ன பொறுத்த வரைக்கும் நோபல்ஸ்லயே ரொம்பவும் எனக்கு ஈக்குவலுக்கான ஆளு தான். ஆனா நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு, ஆனா எல்லாராலையும் ஏத்துக்க முடியாதுல. என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாரும் ஏத்துக்கலாம் என்ன? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு 2 பேருக்கும் பிடிச்சா மட்டும் போதும், வேற எவனுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையா சொல்லப்போனா இவரை என்னுடைய ரிசர்ச்சுக்காக நான் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னுடைய அம்மாவுடைய ரிசர்ச் நான் தொடர்ச்சியா பண்ணணும். இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காம கேவலமா பேசினாங்க. ஆனா இப்போ எனக்காக ஒருத்தர் இருக்கும் போது நான் அவருக்கு தப்பான பதிலையும் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதனா ஒன்று சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அது சரியா இருக்காது. மெல்ஃபீரா, இங்க பாரு, நீ எதை பத்தியும் தேவையில்லாம யோசிக்காத. உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்கறேன். உண்மையிலேயே நான் உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருக்க, நீ ஏத்துக்கிறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. என் கூட சேர்ந்துட்டுனா என்னால முடிஞ்ச எல்லா விதமான நாலேஜையும் நீ அதிகப்படியா இன்னும் கெயின் பண்ணலாம். இவர் கொடுக்குற நம்பிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க கிராஸ், ஆனா உங்களுடைய ஆஃபரை நான் டிக்ளைன் பண்றேன் இப்போதைக்கு. நீங்க அன்னைக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. மெல்ஃபீரா, நான் நினைச்சதுதான். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். நான் தான் தேவையில்லாம உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யோ, சொல்றது முயசா காதல வாங்கியா? உண்மையில நான் இதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நிச்சயப்படி வேற எதுனா நீ கான்ட்ராக்ட் பண்ணா அதுவெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது சொல்றேன். ஏன்னா நீ என் கூட இருக்கிறவங்க இந்த ரிசர்ச் சூப்பரா பண்ண முடியும். லைஃப் நான் பார்ட்னரா இருந்தா நான் எல்லா விஷயத்தையும் இன்னும் நல்லா கத்துப்பேன். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா வாழலாம். அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவளை சொல்ல, ஹீரோ மெல்ஃபீரான்னு சொல்லிட்டு மனசுல இருக்க சொல்றதுக்காக கரெக்டா போற அந்த சமயத்துல வந்து எவனோ ஒருத்தன் குறுக்கால வந்துருவான். அதான் போன எப்படி சொல்லி இவங்க போனதை பார்த்து வாட்ச் பண்ணுவான். அவன் தான், சார் உங்களை மேன்ஷன்ல ரிசீவ் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு, எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கு. சரி ஓகே கிளம்பலாம். அதுக்கப்புறம் அவன் கிளம்புன பிறகு பார்த்தா இவன் தடுத்து நிறுத்தினாலும் மெல்ஃபீராவை, நீங்க போக முடியாது, இது உங்களுக்கான டிஸ்கஷன் கிடையாது, இப்போதைக்கு நீங்க இதே இடத்துல இருங்க, நம்ம போலாம் சார். இவன் எதுக்காக அவகிட்ட அப்படிலாம் பேசிட்டு இருக்கான்? இவ வேற என்ன நினைச்சா தெரியல, ரூடா நினைச்சிட்டாலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கூட இருக்கிற கான்ட்ராக்ட் போடுறதுக்காக அவன் உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு ரொம்ப அபாரமானவன், நீங்க அவளை வளர்த்தது ரொம்ப பெருமைப்படணும். பரவாயில்ல சார், நீங்க சொல்றதே ரொம்ப கேட்க நல்லா இருக்கு. இது எல்லாமே நடந்தது எப்போன்றது உங்க பொண்ணு நல்லாவே சொல்லியிருப்பான். ஆரம்பத்துல அந்த நோபல்ஸோடைய பார்ட்டில வந்து கலந்துருந்தப்போ உங்க இதுல வந்து ஒரு பீஸ்ட்டை வந்து ஒரு 2 வயசானவங்களை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணவன் ஒரு கடத்துல அவளுக்கு ஆபத்தா போய் முடிகிற சமயத்துல தான் அதை அழிச்சு நான் அவளை காப்பாத்தினேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவ எனக்கேத்த ஆளு தானே. அது மட்டும் இல்லாம அவளை பார்த்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் லைட்டா பயமா தான் இருந்தது. உண்மையை சொல்லப்போனா அவ ஏத்துக்கிட்டே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவ எனக்கு தான், எந்த கொம்பனாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, சரி நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறதா இருந்தா கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுங்க, எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் முடிச்சுப்போம். ஓகே சார், நீங்க அவ கூட இந்த ரிசர்ச்ல உதவி பண்றீங்கன்றதே நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஒன்னத்துக்கு பல முறையாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நல்லது சார், நீங்க எங்களுடைய பொண்ணை வந்து ஏத்துக்கிறதுக்கு. நான் இன்னும் முழுசு சொல்லி முடிக்கல. அவ இதே இடத்துலலாம் இந்த இடத்துல வாழ மாட்டான், நான் அவளை கூட்டின்னு போயிடுவேன். அப்படிங்களா சார்? அப்பனா நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். அது என்னன்னா, கேபிளித் ஃபேமிலியில சேர்ந்தவங்க எங்களுடைய ஜென்ரேஷனை இதுக்கப்புறம் வளர்க்க போறாங்க. எதுக்காக அவளை ஒரு ஃபியான்சேவா நீங்க ஏத்துக்கினீங்க? நல்ல கேள்விதான். எல்லாமே ரீசன் தான். நான் இன்னத்தை இவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்றது, நான் என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு பாக்குறேன். ஏன்னா அவளை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம் பிடிக்கணுன்றதுக்காக. அவங்க அப்பாவே ஷாக்காவாரு, இந்த அளவுக்கு இவர் பிடிச்சி வச்சிருக்குன்னு. எல்லா விதத்திலும் ஹீரோ சொன்ன பிறகு அவர் ஹாப்பி ஆயிடுவாரு. ஓ, இவ்வளவு விதத்துல உங்களுக்கு அவளை பிடிக்குமா? அப்பாவா எனக்கு இந்த அளவுக்கு கூட அவளை பத்தி பெருசா தெரியாது. அவ ரொம்ப லக்கியான பொண்ணு தான். உண்மையா சொல்ல போனா இந்த மேன்ஷன்ல ரொம்ப தனிமையில வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு. அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாப்பமே. ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் மாச்சஸை கொண்டுட்டு அதோடைய மீட்டை வந்து சுவைக்கணும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணி யாருக்கிட்டையும் பேசவும் முடியாம, நோபல்ஸ் யாரும் இவகிட்ட பழகவும் மாட்டாங்க. எப்படிடா இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி ஒரு லைஃப் இவளுக்கு நல்லபடியா அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில யோசிச்சுட்டே இருப்பேன் எப்பவுமே. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிலீஃபா இருக்கு என் மைண்ட். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இதுக்கப்புறம் என்னால ஒரு அப்பாவா கண்டிப்பா அவளுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க அவளை கூட மாட பாத்துக்க போறீங்க. நீங்க தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண போறீங்க. கண்டிப்பா நீங்க கவலையப்படாதீங்க. கிளாப்ரிந்த் ஃபேமிலியில ஒரு மெம்பரா சேர்ந்துட்டானா கண்டிப்பா அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாருமே யாரை கட்டிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய கிராஸ் இருக்கிற ஊருக்கு எடுத்துன்னு போறேன். எது தேவை எது வேணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருக்க நைட்ஸ் உதவி பண்றதுல நிறைய பொருட்கள் அவகிட்ட கேட்கறாங்க. ரிசர்ச் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே அப்படியே அந்த இடத்துக்கு மூவ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ஆன அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பார்க்க, அதுல பார்க்கும்போது மேஜிக் க்ளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன இது இப்படி இருக்கு? இதுதான் அபிஷியலான ஒரு கான்ட்ராக்ட், உனக்கும் எனக்குமான அந்த என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இது கிழியாகுது. அந்த அளவுக்கு இதை உருவாக்கியிருக்கேன். அதோடைய வெளிப்பாடு தான் இதோடைய அதிகப்படியான க்ளோவிங் மேஜிக் எஃபெக்ட். இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான். நீ கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். நீ என்ன நம்பி வந்தா மட்டும் போதும். அப்படி இங்கே ரொமான்ஸ் பண்ண அவங்க அப்பா கடுப்பா வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஹீரோவுக்கு மட்டும்
புரியுற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை பேசிட்டு இருக்கேன். இவன் நடுவில் பூந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்க வேலை நம்ம அதை போய் பாருப்போம். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது லேடி மெல்ஃபீரா ராயல் மாடலே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. டிராகன்ஸ் எல்லாமே புறப்படும் போது நீங்களும் வரீங்களா, கிளம்பலாம். ரொம்ப நன்றி பமுலன்னு. எப்போ அடியோ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கப்பல நாங்க இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். இது கேட்கவே நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்டையும் போட்டோவை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அம்மா இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கரெக்டா நீங்க அப்ப இருந்த வயசு தான் இப்ப எனக்கும் வருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பட்லர் மாதிரியானாலும் உங்களுக்கான எஸ்கார்ட் பண்ற வண்டியும் வந்தாச்சு, நீங்க கிளம்புறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்த விட்டு கிளம்புவான். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு நான் வரமாட்டேன், நான் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படிலாம், நான் அவர் கூட போயிட்டு சந்தோஷமா தான் அந்த இடத்துல இருக்க போறேன்னு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு வரன்ற மாதிரி கிளம்பும் போது சொல்லுவான். ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அவனுடைய ஸ்டெப் மதர் இருப்பாங்க. லேடி சிசிலியா, நீங்க என்ன பண்றீங்க? என்னம்மா என்னால பார்க்க வரமாட்டேன்னு நினைச்சேன், உன்னுடைய ஸ்டெப் மதர் தான், உனக்கு தான் எப்பவுமே எங்களை பிடிக்காது. கேபிளத்தோடைய ஃபேமிலி கூட போய் சேரப்போற போல. சரி அப்பா எங்க? அவர் சில விஷயங்கள் காரணமா வெளியே போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல நாங்க பிடிச்சி எடுத்துட்டு வந்த அந்த மாடுலே ஓடிய அந்த கோல்டன் ஹேரை வச்சு நாங்க உங்களுக்கும் உங்களுடைய பையனுக்கும் நிறைய கிளாத் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக கொடுக்குறோம். எதுக்காக? அது ரொம்ப வேல்யூபிளானது, அதுவும் இல்லாம ரேரானது. இது எல்லாமே உங்களுக்காக தான். ரொம்பவும் நன்றி, இது வரைக்கும் என்ன பாத்துக்கோங்க. என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போக போற, அதனால உனக்கும் எதுவும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உன் நன்றியை தூக்கி குப்பையில போடு. ஆனா இருந்தாலும் நான் பெருமையான ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ண போறதுனால நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீயும் உன்னுடைய அம்மா மாதிரி தான் திமுரு பிடிச்சவளுங்க. இவ்வளவு மாதிரியே தான் பேசுறன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இவளுடைய ஸ்டெப் மதர் சொன்ன உடனே ஷாக் ஆயிடுவா. எலிசாவா? அப்ப உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கான். சொல்றத முதல்ல கவனி. இதுக்கப்புறம் நீ ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டுல வரமாட்டேன், எங்கேஜ்மெண்ட் முடிவாயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு வா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அக்கறை இல்லாத மாதிரியே நடிக்கிறாவ அவ ஸ்டெப் மதர். எனக்கு நல்லாவே தெரியும் லேடி சிசிலியாக்கு என்ன எப்பவுமே பிடிக்காது தான், ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. அம்மாவை போலயே நானும் இதுக்கப்புறம் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக போறேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியே இருக்கும் போது வாமா கிளம்புறது ரெடி ஆயிட்டியா? ஆப்பா ரெடி ஆயிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? அடேங்க அப்பா என்ன இது, உங்க அம்மாவுடைய துணியை போட்டு வந்திருக்கா? அம்மாவோடையதா? உங்க அம்மா மாதிரியே பார்க்க நல்லா இருக்கேன் அப்படின்னு பழைய நினைவுகளை அவங்களும் ஃபீல் பண்ணி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவும் என்ன மெல்ஃபீரா கிளம்பலாமா அப்படின்னு வந்த உடனே ஹீரோவோ அவ கையை பிடிச்சி யூஸ் பண்ணி ரொம்ப மரியாதை கேட்க, டேய் நீ என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள அலப்பற போயிட்டு இருக்கு. இந்த சண்டையை பார்த்து அவங்க அப்பா தான் ரொம்பவும் ஹாப்பியா வராரு. அப்படியே என் கண்ணையை பற்றும் போல நானும் என் ஒய்ஃபை எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை டிராகன் மேல ஏத்திட்டு அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்லணும், எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. கூடிய சீக்கிரமே ஃபால் வரும்போது கண்டிப்பா அந்த டைம்ல தான் இவ்வளவு நான் மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன். மேரேஜுக்கு எல்லாருக்கும் வந்துருங்க, என்ன திருமணம் இந்த இடத்துக்கு வரமாட்டான். கண்டிப்பா என்னுடைய ஃபேமிலியை கூட்டின்னு வரேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவளை கூட்டின்னு போகுமோ எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, இவ்வளவு நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்றேன், இவளுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன அன்பளிப்புன்ற மாதிரி இவளை தின்னாளுக்கு ஒரு சில டைம் வந்து கொடுமை பத்தி ரொம்பவும் ஏளனமா பேசின இந்த ஃபேமிலி தானே லைட்டா பயத்தை காமிப்போம்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜை ஏற்றி வச்சு இந்த எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களை வாட்ச் பண்ண பையனுக்கும் ஹீரோ பதிலடி கொடுத்துட்டான். பயங்கரமா அவன் கடுப்பா வரான். எந்த ஒரு மேஜிக்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறான். அடேங்கப்பா கண்டிப்பா இவர் எனக்கு தான் இவருடைய பவர்ல அபாரமா இருக்கு, இதெல்லாமே நான் அவர் கூட போயிட்டு கத்து பண்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த தலை இப்போ ஹீரோ பண்ணால பேரெல்லாம் அந்த இடத்த எரிச்சு விட்டா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகும்போதே வந்து ஹீரோ மெல்ஃபீரா கிட்ட, என்ன மெல்ஃபீரா வீட்டை ரொம்ப மிஸ் பண்றியா? கொஞ்சமா மிஸ் பண்றேன், ஆனா இருந்தாலுமே ஃபியூச்சர்ல நான் அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. கவலைப்படாத, கண்டிப்பா உன்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டை நான் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கேற்ற போல நடத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவான். நீ எந்த விதமான மாந்திர பத்தின விஷயங்களை சொன்னாலும் அதை கவனிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ கவலைப்படாம என்கிட்ட சொல்லு. ஏன்னா நீ சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் மாந்திர பத்தினது எல்லாமே எனக்கு ஆர்வமா கேட்கணும் தோணிட்டே இருக்கு. அதனால ஓகே கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா இந்த ஒரு ஆளை மட்டும் நான் எப்பவுமே கைவிட மாட்டேன், இவரு தான் எனக்கு ஏத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிராஸ் அங்க பாத்தீங்களா இந்த மொத்த உலகம் இந்த மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரெட்டா இருக்கு. ஆமா உன்னுடைய ஏர் போலதான் அதுவும். ஏன் முடி ஒண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, அது உண்மை இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த ராயல் மாடலேவோடைய பிளட் நீ எடுக்கும் போது பயன்படுத்தின அந்த மேஜிக்கல் சர்க்கிள் மூலியமா வெளிப்பட்ட அந்த சக்தி வந்து உன்னுடைய முடியை ரொம்பவும் அழகாக காமிச்சது. அப்போ அதனால நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணு தான் இந்த போட்டு இருக்கும். அவர் என்னுடைய தலையை தொடுறாரு, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்படி அவர் கூட இருந்து நான் மேனேஜ் பண்ண போறேனே தெரியலையே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா அவங்களுடைய செட்டி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான டிராகன்ஸ் மேல இருக்க அந்த லைட் எல்லாமே கீழே இருந்து மக்கள் பார்க்கும்போது அது கண்டிப்பா அது ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஹீரோ அதுக்கப்புறம் கடவுளே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், உனக்கு ஏத்த ரூம் நாங்க இன்னமும் ரெடி பண்ணலையே, கம்ஃபர்டபுளா இருக்குமா தெரியல. பரவாயில்ல நான் எந்த மாதிரி ரூமா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதுல தங்கிட்டேன். கண்டிப்பா உனக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி அதை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ தூங்கலாம், நல்லா இருக்கும். என்னை பத்தி ரொம்ப நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள் நம்ம அடுத்த சீசன் கண்டிப்பா வரும். அந்த ஒரு சீசன்ல நம்ம ஃபிஷ் மாஸ்டர் எல்லாமே பிடிக்கலாம். பத்தாத்துக்கு ஃபாரஸ்ட்ல ஃப்ரூட் மாஸ்டர் ஒன்று இருக்கும், அதையும் நம்ம பிடிக்கலாம். கண்டிப்பா நம்ம அதெல்லாமே ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்லவும் ஓகே இது கேட்கவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கினே அதுக்கப்புறம் அவளை கூட்டம் பார்க்க. ஆனா அதை நம்ம பிடிச்சி செட் பண்ணணுமே, அப்படியே விட்டோம்னா நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா சரி ஃபீல் பண்ணதை இன்னைக்கு நைட்டே என்னுடைய ஆட்களை போயிட்டு அதுங்க இதில் ட்ராப் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம் இடத்துல மாட்டிக்குதா இல்லையான்னு. அப்படியா ரொம்ப நல்லது. சரி ஓகே நாளைக்கு கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி எல்லாம் பார்த்துக்கலாம். அவள் ஹீரோவை பார்த்து அப்படியே மறந்துட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அவளை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப கைண்டானவராக இருக்காரு. ஆனா இருந்தாலுமே சியோஸ் அன்னைக்கு சொன்னானே இந்த மாதிரி அவங்க எல்லாருமே ட்ரேட்ஃபுல் மான்சர் மீட்டை மட்டும் தான் சாப்பிட்டுருக்குதான். கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க மான்சர் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொன்னப்போ அதை சமைச்சு சாப்பிடுங்களா? ஆனா உண்மையிலே நான் சமைக்கிறதுல
இதெல்லாம் நீ அந்த மாதிரி சொல்லாத, அது ஒரு சமையலே கிடையாது. அது ஏன் இப்படி சொல்றீங்க? அது என்ன, நான் சமைச்சு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். அவனுக்கு அதே மாதிரி சமைச்சானுங்கன்னா அவனுங்களுக்கும் பாதிப்போடும், எனக்கும் பாதிப்பாயிடும். ஏன்னா அவனுக்கு சரியா கிளீன் பண்ணாம சமைக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா வயிற்றால போகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானுங்க. மெல்ஃபீரா புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பா இவங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸிக் வெனம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாம அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு பயங்கரமா வயிற்று வலி வந்திருக்கு. அப்ப நீங்க எந்த மாதிரியான மாத்திரை ட்ரை பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க? அது பேர் வந்து பெலுவியா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மரமும் அப்படிதான். அது மாதிரியான சாப்பாடு நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ப்பா, நானே அதில் கஷ்டப்படுறது தெரியுமா, 10 நாளா வயிற்று வலி. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா அவங்களுடைய இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஒரு வழியா வந்துட்டோம் பழம்படியா கேசருக்கு. கொஞ்சம் கெட்டியமா பிடிச்சிக்கோ மெல்ஃபீரா, நம்ம கீழே ஸ்பீடா இறங்க போறதுனால. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா அந்த இடத்துல வந்து கீழே தரையிறங்கிறாங்க. நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் வந்து நைட்ஸ் கிட்ட போய் கேட்கறாங்க, ஆமா யார் அது புதுசா வந்திருக்காங்க? அவங்க நம்மளுடைய கெஸ்ட்டுப்பா. கெஸ்டா? ஏய் அவங்க ஒரு லேடியா? இதெல்லாம் பொறுமையா சொல்றோம், அதனால இப்போதைக்கு லக்கேஜ் எல்லாமே எடுத்துன்னு போய் உள்ள வைங்க. மெல்ஃபீராவை பார்த்துறான், இவனுக்கு எது என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க, நான் வந்து இவங்களுக்கு பிடிக்கலையோ? மெல்ஃபீரா அவங்கள பார்த்து எந்த விதமான பதட்டமும் ஆகாத, உன்னை பார்த்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் மெல்ஃபீரா கிட்ட போயிட்டு, மெல்ஃபீரா இப்போதைக்கு இந்த இடத்துல தங்கிப்போம், டவுனுக்கு இன்னும் நம்ம போல, ஏன்னா வந்தது நம்ம ரொம்ப லேட்டா வந்துடும். நீ தப்பா நினைச்சுக்கலாம், நானும் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிக்கலாமா? அதுக்கு நான் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்ல போனா என்னுடைய ரிசர்ச் ஃபெசிலிட்டி லேப்ல நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நிறைய ரிசர்ச் பண்ணி அப்படியே தூங்கிடுவேன். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். ஆனா நான் உங்க கூட தங்குறதுக்காக கேட்டேன்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க தான் என் கூட இருக்கீங்களா, அதனால எனக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்ற மாதிரி அவங்க இவனை பார்த்து சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி கூச்சம் வேணும். அதுக்கப்புறம் அவளுக்கான ரூமை காமிக்க, இப்போதைக்கு இந்த ரூமை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்போதைக்கு நீ கண்டிப்பா டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், தூங்கிக்கும். ரொம்பவும் தேங்க்ஸ் கிராஸ், ஆனா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மோப்ப முடிச்சு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மெல்ஃபீரா எங்க போற? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க கிராஸ், இந்த ஒரு வாசனைன்ற மாதிரி பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து இவனுக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏய் நீங்க கிராண்ட் ப்ரோட்டீன் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏடி மெல்ஃபீரா நீங்க எப்ப வந்தீங்க? கிராஸோடைய பர்மிஷனோட தான் இந்த இடத்துக்கு வந்து. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மியாச்சர் ப்ரோட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா சரி, அப்பனா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ராயல் மாடலேயோடைய கறியாச்சு. ஆமா இது எல்லாமே நான் தயார் நிலைமையில இப்ப கொண்டு வந்திருக்கேன், இதை சமைச்சு சாப்பிடலாம். நீங்க உண்மையாவா? பிரச்சனை இல்லப்பா, என்னை சும்மா மெல்ஃபீரா அப்படி கூப்பிடுங்க, லேடி மெல்ஃபீரா எல்லாம் கூப்பிடாதீங்க. இந்த கோல்டன் பீஸ்டா அப்படின்ற மாதிரி முலன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லோ வச்சுட்டு இருக்கிறவன் பக்கத்துல இருக்கவன் ரொம்பவும் பார்த்து ஷாக்கா வரான். ஏய் ஜேத் கொஞ்சமாச்சு மூஞ்ச ரொம்ப வெறப்பா வச்சுக்கிறா, நல்லா பாடுறா. லேடி சாரி மெல்ஃபீரா வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்கா நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஏய் சியோஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கான், ஆனாலுமே நம்ம இதை பண்ணலாமா? ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டு தான் அவஸ்தப்பட்டிருக்கோம் நிறைய. இவங்க நல்ல முறையில் தான் சமைச்சிருப்பாங்க. மெல்ஃபீரா அதுக்கப்புறம் அதுல இருந்து சின்ன பீஸ் எடுத்து அவங்களுக்காக அதை சுட்டு தரான். என்னங்க இதுல எல்லா விதமான டாக்ஸிக் வேணத்தையும் நான் தூக்கிட்டேன், அதனால இப்போதைக்கு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லதுதான். இருந்தாலுமே அவனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. முள்ளன்னு பார்த்தா எனக்கும் வேணுன்ற மாதிரி கேட்கறான். சரி இரு நான் அதுல ரெடி பண்ணிடுற மாதிரி கொடுக்கவும், சேத்துக்கு இன்னொரு பக்கம் சாப்பிடத்துல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு, சாப்பிடலாமா வேணவனு. ஆனா முள்ளன் இன்னொரு பக்கம் டப்புன்னு எடுத்து வாயில போட்டுருவான். ஏப்பா சூப்பரா இருக்கு, நீங்க 2 பேரும் இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம அப்படின்னு கிராஸம் வந்துட்டு வந்துட்டான். இவனுக்கு பயப்படுறானுங்க, இவரு எப்பங்க வந்துடுறேன். மெல்ஃபியா இவனுங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுப்பியா? கிராஸ் நீங்க வந்துட்டீங்களா? ஏய் நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான், எனக்கு வேணான்ற மாதிரி இவனை முறைச்சு பாக்குறான். இதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவனை கொடுக்க, ஆனால் நம்ம ஹீரோ வாங்க மாட்டான். என்னாச்சு இவரு வேணான்றாரு, எதுக்கு இவரு சாப்பிட மட்டும் தெரியல. அடம் பிடிக்கிறது பார்த்தா கண்டிப்பா விடக்கூடாது. ஆமால நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய தம்பி அடம் பிடிக்கும் போது நம்மளுடைய மேடு வந்து வேணும்னே அவன் வாயில ஊட்டி விடுவாங்க, அதே மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு ஆகாமி அப்படின்ற மாதிரி கிராஸ் கிட்ட போயிட்டு நீட்டுறான். ஆனா அவனுக்கு வெக்கமா எடுத்து திரும்ப வேணாம் தான் சொல்றான். என்னாச்சு வேணான்றாரு புரியல எனக்கு. டியூக் ஆரிஸ்டேட் அப்படின்னு அவனுடைய இன்னொரு பேரை சொன்ன உடனே பார்த்தா அவன் அதிர்ச்சி ஆயிட்டு அப்படியே வாயை பழந்துருவான், டக்குன்னு வாயிலேயே திணிச்சிருவான். எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கு நினைச்சேன், பரவாயில்ல இவருக்கு பிடிச்சிருக்குது சந்தோஷம்பா. சேர்த்து இன்னொரு பக்கம் அதே விஷயத்த சாப்பிட்டு பார்க்க அவனுக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. பரவாயில்லையே நல்லா இருக்கான்றாங்க, இன்னும் நிறைய இருக்க முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடுவானா, சரி வாங்க வெளியே போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு வெளியில இருக்கிற நைட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கறியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தயாரா இருக்கான். என்ன கிராஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு போல, சாப்பிடுங்க. ஆமா ஸ்பெஷலா இருக்கு, ராயல் மாடலேயோடைய கறியை வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி இப்ப சாதத்துல போட்டுருக்கேன், அது இன்னும் சூப்பரா இருக்கும். சரி ஆகாமி மெல்ஃபீரா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் இப்ப அவ்வளவு ஊட்டி கூட தயாரா இருக்க. என்ன இவரு ஏன் கிட்ட போய் இப்படி கேட்கறாரு? இல்லங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஊட்டி விடுவேன். சரி அப்படின்னு ஊட்டி விட அவன் சாப்பிட்ற. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, ரொம்ப நல்லா இருக்கு, சரி போதும் நானே சாப்பிட்றன்ற மாதிரி அவளை சொல்ல. இல்ல மொத்தத்தையும் நீ தான் சாப்பிட்ற, அதுவும் நான் ஊட்டி விடுவோம் உனக்கு. அவளுக்கு இன்னமும் ஹாப்பி ஆயிடுது. மொத்தமா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். என்னாச்சு கிராஸ் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீ என்ன சும்மா கிராஸ் எல்லாம் கூப்பிடாத, ஃபார்முலா எதனா ஒரு பேர் வச்சு கூப்பிடு. ஃபார்முலானா டியூக் அரிஸ்டேட். இது கேட்க நல்லா இருக்கு. நான் சியர்ஸ் ஒரு முறை சொன்னதை கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னா, எங்கேஜ் ஆன கப்பிள்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் அவங்களுடைய பேரை வந்து சுருக்கி செல்லமா கூப்பிடுவாங்களா நிக் நேம் வச்சு. அது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்களே. கிராஸ் அப்படி கூப்பிடுறது எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவ்வளவு எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சரி நான் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இது கூப்பிடுறதுல உரிமை இருக்கு அப்படி நம்ம வெக்கப்பட்டு திரும்ப வந்து டியூக் அரிஸ்டேட்னு கூப்பிடுவோம். மெல்ஃபியா என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, சும்மா உங்க பேரை கூப்பிட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ண. அடேங்கப்பா நல்லா இருக்கே. உங்களுக்கு ஒரு நிக் நேம் வைக்கணும். நிக் நேமா என்ன வைக்க போறேன்? நிக் நேம் வந்து என்ன வைக்கணும்? டியூக் அரிஸ்டேட் ராஜர்னு தான் வரும். இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய பேரை நான் ராஜர்னு கூப்பிடுறேன். ஹீரோவை அவ கூப்பிட்டு அடுத்த செகண்ட் ஹீரோவுடைய கண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். கிளாஸ் உங்களுக்கு என்னாச்சு? உங்களுடைய கண்ணு க்ளோ ஆகுது, யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னோட பக்கம் மெல்ஃபீராவை கூப்பிடு. அதுக்கப்புறம் முள்ளன் வரவும் டே எனக்கு ஒன்றும் இல்லடா பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன், சின்னதான் என்னுடைய மேஜிக் பவர் நான் கண்ட்ரோல் எழுந்துட்டேன் அவ்வளவுதான். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். கண்டிப்பா இவர் மாத்திரமிட்டு நான் கொடுத்து சாப்பிட்டதுனால தான் இப்படியாப்பட்ட விளைவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மெல்ஃபீரா கவலைப்படாதீங்க. என்னாச்சு முள்ளன்? எல்லாமே என் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இவர் ஒன்றும் எப்பவுமே ஆவரேஜான பர்சன்
பவர்ஸ் மட்டும் நினைச்சிடாதீங்க. இவர்கிட்ட அதிகப்படியான மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால இவருக்கு அப்பப்போ அதிகப்படியான பவர்ஸ் ரிலீஸ் பண்றது வழக்கமா இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான், கவலைப்படாதீங்க. அவன் சொன்னது கேட்டல நான் நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் ஏமால தானே தப்பு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி நாளைக்கு நம்ம வெளியே போலாம். அவன் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், இவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த மேஜிக் பவர் எல்லாமே கண்டிப்பா எங்க அம்மா போலயே தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. அவங்களுக்குமே அதே மாதிரியான மேஜிக்கல் பவர் இருந்து அவங்களுடைய உடம்புல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியானது. ஆனா ஒரு கட்டத்துல என்னுடைய அம்மா அந்த பவர்ஸ் மொத்தமா இழந்துட்டாங்க உடம்புல இருந்து. அதனால அதுக்கப்புறம் அவங்க இறந்தே போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மான்ஸ்டர் மீட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி வெளியே போயிடுச்சு. அவங்களுடைய ஆயுள் காலமும் முடிஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. இவருக்கும் அதே மாதிரி நடந்துருமோ நான் பயத்துல இருக்கேன் இப்போ அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கான். அவங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே மான்ஸ்டர் மீட் சாப்பிட்டு இவங்களுடைய உடம்பு அதை ஏத்துக்க முடியாம இறந்து போயிட்டான்ற மாதிரி பிளேம் பண்ணிட்டாங்க. ஆனா இவளுக்கு நல்லாவே தெரியும் வேற என்னமோ காரணம் இருக்கிறதுனால அந்த வயசுல இருந்தே தொடர்ச்சியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா எதனால அவங்க இறந்தாங்கன்னு. சின்ன வயசுல என்னுடைய அம்மாவை என்னால காப்பாற்ற முடியல, கண்டிப்பா இப்ப இவரையாச்சும் நான் காப்பாற்ற விட மாட்டேன், கவலைப்படாதீங்க கிராஸ், உங்களை நான் காப்பாற்றுவேன், என் ரிசர்ச்சை முழுமையா முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கணும். பார்த்தா இப்போ திடீர்னு கண் முடிக்கிறான். எனக்கு காலையிலேயே விழுந்துருச்சான். என் ரூம்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அங்க நைட்டு தூங்கலையா அப்ப நானு. அப்புறம் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அட கடவுளே, நைட்டு நான் இப்படி வந்து எல்லா பக்கையும் போராடி பார்த்தா அப்படியே தூங்கின கீழே. அப்புறம் பார்த்தா இவர் தான் தூக்கி நம்மளை படுக்க வச்சிருக்கிற போல பெட்ல. ரொம்பவும் வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிட்டு கிராஸ் எப்படி இருக்கான்றதுக்காக பார்க்கறதுக்காக அந்த இடத்து ஓடி போய் பார்க்குறான். பரவாயில்லையே மெல்ஃபிரா, காலையிலே முடிச்சுட்டா. கிராஸ் இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல, என்னை பத்தி வருத்தப்பட்டு வச்சதுக்கு மன்னிச்சிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுடைய மேஜிக் பவர் உங்களுக்கு ஒன்றும் பெருசா பண்ணலையே, உங்களுக்கு மனதளவில் எதனா பாதிப்பு இருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை, தொட்டு போயிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். நீ என் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான மன அழுத்தமோ கண்டிப்பா வராது மெல்ஃபிரா. உண்மையாவா? ஆமா, நீ வேணா செக் பண்ணி பாரு, எனக்கு எதனா ஃபீவர் இருக்கானு அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா பார்க்க அவளுக்கு இன்னொரு பக்கம் ரொம்ப வெக்கமாயிடும். உங்களுக்கு ஃபீவர் எதுவும் இல்லை, ஆனா என்ன உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அது என்னன்னா நான் போயிட்டு ரிவர் வாட்டர்ல குளிச்சுட்டு வந்தேன்னா அதுதான் இப்படி இருக்கு. ரிவர் வாட்டர்ல குளிச்சுட்டு வந்தீங்களா, அதுவும் ஏதோ விடியற்கால இல்லையா, அப்போ இவருக்கு ரொம்ப குளோதுன்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லா எனக்காக கண் முழிச்சு இருந்திருக்காரு, நல்லாவே தெரியுது. உங்களுக்கு எப்படி அந்த கோல்டு பிடிச்சிக்குமே அப்படின்ற மாதிரி அவன் வருத்தப்படுவோம். இல்ல இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, உன் கையும் நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப வாமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்தாங்க உங்களுடைய கோட்டை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவளும் கொடுத்துட்றான். பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையிலே இதுங்க காட்டிலும் நீ என் கூட ரொம்பவும் க்ளோஸா இருக்கும் போது கண்டிப்பா எனக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. வெளியே அப்புறமா போறதுக்கு தயாரா கிராஸ் உண்மையிலே சின்ன குழந்தை மாதிரி எனக்கு பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த மெல்ஃபிராவும் ஏப்பா அந்த ஜானஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ் நீ பிடிக்கலையா? இல்ல நான் நைட் டைம்ல தான் போயிட்டு அதுக்கு வலை போட்டு வந்திருக்கேன், அது உயிரோட வெளியே பிடிச்சி தான் அதுக்கப்புறம் கொல்லணும். டேங்கப்பா, வேற லெவலில் தான். நீ அது சமைச்சு சாமத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீ சொல்றதும் சரிதான், பேசாம இப்பயே போய் பிடிச்சானு. ஆனா நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும், ஏன்னா நீங்க அதுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, உன்னோட அழகான ஹேர் அது மேல நான் இங்கேயே கூட படுத்துக்கலாம், தலை வச்சு படுக்கிறதுல பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும். இல்ல என்னுடைய ஹேர் ரொம்ப அழுகானது, நானுமே அழுக்குதான், அது பத்தில எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. ஆனா மெல்ஃபிரா தேங்காதன்ற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுவான். திரும்ப எதுக்கு என்ன ராஜன் சொல்ல மாட்டேன், என்ன பேசிட்டு இருக்கீங்க விடுங்க, மறந்துட்டியா? 2 பேருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு வெக்கமா எடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா சரியான சமயத்துல வந்தான்ற மாதிரி குட் மார்னிங்டா சித்து, குட் மார்னிங் லேடி மெல்ஃபிரா. அடக்கடவுளே, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. மெல்ஃபிரா அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே வந்த உடனே ஏன்பா எல்லாருமே இந்த இடத்துல இருக்கும், அதனால நம்ம அந்த சேனஸை போயிட்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்கான வேலையை ஆரம்பிப்போம்னா, அதே மாதிரி எனக்கு வருகத்துக்காகவும் நிறைய பேர் உதவி பண்ண தேவைப்படுறாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நான் அது பர்ஃபெக்டா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளம்பத்துக்கு முன்னாடி பார்த்தா மெல்ஃபிரா அந்த மான்ஸ்டரோடைய ரத்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஸ்பெல் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கான். அது மூலியமா வந்து அந்த முன்னாடி அவர் ஆட்டோடைய ரத்தத்தை வந்து எடுத்துருப்பாங்க, அது போல எடுக்கிறதுக்கு தான் இது எல்லாமே ரெடி பண்ணிருக்கான். நம்ம வந்தாச்சுப்பா. அதுக்கப்புறம் அந்த ஆத்த காமிக்க நீ தொலைவாயிரு, கிட்ட போகாது. சரி, அடுத்ததான் நீங்க நெட்டை எடுங்க வெளியே, வலையில என்ன மாட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சரியத்துல இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஆபத்தானது, உயிரோட தான் பிடிக்கணும், அதனால விடாதீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சக்தியை போட்டு முழுமையா இசிக்கிறானுங்க. ஒரு இழுப்புல பார்த்தா பெருசா வந்து விழும். அது வந்துருச்சுப்பா. மெல்ஃபிரா அந்த இடத்துக்கு வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவா. அந்த ஃபிஷ் மான்ஸ்டர் பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு. என்னப்பா இது என்னை விட ரொம்ப பெருசா இருக்கு, அடேங்கப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கணும் என் வாழ்க்கையில. இந்த மாதிரி முறையா ஃபிஷ் மான்ஸ்டரை பார்க்குறேன். நீ சொல்றது சரிதான் மெல்ஃபிரா, இது கிட்டத்தட்ட வந்து 7 இல்லைன்னா 8 வருஷம் வாழும். முக்கியமா வந்து இந்த ஸ்பர்விங் சீசன்ல தான் அதுக்கு எல்லாமே ரொம்பவும் அக்ரெசிவா இருக்கும். மெல்ஃபிரா பார்த்து அதுகிட்ட க்ளோஸா போகாத அப்படி ஹீரோ தன்னுடைய மேஜிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். பின்னாடி இருந்து எல்லாமே பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் மிச்சதெல்லாம். சரி ஓகே, இப்போதைக்கு அதோடைய ரத்தத்தை நம்ம எடுக்கிறதுக்காக அதை வெட்டணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோடைய ஸ்வாட் எடுத்து பார்த்து தூக்க கூட முடியாது அவளால. என்னாச்சு தூக்க முடியல? இப்படி இருந்தாலும் நான் எப்படி அதை கட் பண்ணி எடுப்பேன். சரி ஃபீல் பண்ணாத, நீ டேரக்டா போய் அதை பண்ண தேவையில்ல, நீ எந்த இடத்துல வெட்டினா கரெக்டா இருக்குன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் அதை போய் பண்றேன் உனக்காக. என்ன அழுக்கு பிடிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் உனக்காக. அப்புறம் அவன் யோசிச்சு பார்க்கறான், தனக்காக நிறைய விஷயத்த பண்ணுவான்ற மாதிரி அப்பவே சொல்லியிருப்பான். சரி அடுத்த கட்டமா என்ன பண்றது சொல்லு மெல்ஃபிரா. ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த கண்களை நம்ம மூடி அதை பிளைண்ட் ஆக்கணும். ஆமா, ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி இருடா இருக்குன்னா கண்டிப்பா அது அமைதியாயிடும், அதுக்கப்புறம் அசையாது. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு அந்த துணி அதோடைய கண்ணு மேல மூடவும் அது அப்படியே அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவை எப்படி சோட ஆங்கிள் பிடிச்சி அதோடைய செதில்களுக்கு பின்னாடி வச்சு தலையை கொஞ்சம் அப்படியே தனியா பிரிக்கிற மாதிரி பண்ண சொல்றேன். இப்படி தானே? ஆமா, உங்களுடைய ஒரே ஸ்ட்ரைக்ல அதை போட்டுருங்க. சரி பண்ணிட்டா போச்சுன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ண. ஹீரோ கொஞ்சம் லைட்டா முக்க ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு அதை இழுங்க, அந்த டவலையும் நான் எடுத்துறேன். கரெக்டா அதை அசைகிற சமயத்துல பார்த்து அதை பிடிக்க நீக்கி விட்டுருங்க தலையை தனியா. ரொம்ப டஃப் கொடுக்குதுன்ற மாதிரி கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் அப்படியே கிழிச்சிருவான். அவ்வளவுதான், அது செத்துரும். ஓகேப்பா, நீங்க எல்லாரும் பிரமாதமான வேலையை பாத்துங்க, இதுக்கப்புறம் நான் அதை பாத்துக்கிறேன், என்னுடைய வேலை என்னவோ. அதுக்கப்புறம் வந்து அது மேல போயிட்டு எல்லா விதமான ஸ்பெல் பேப்பர்ஸையும் அப்படியே ஓட்டி விட்டுறான். அந்த ஒரு ஸ்பெல் பேப்பர் ஆக்டிவேட் பண்றதுல அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற ஸ்பெல் எல்லாமே அப்படியே ரியாக்ட் ஆகி அதோடைய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிளட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிற கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அந்த பிளட் எல்லாமே ரொம்ப பாய்சன்.
ஒரு கடத்துல பார்த்தா அவ எல்லா பிளட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ ஆறு இன்னொரு பக்கம் ஜொலிச்சுக்கிட்டு பறந்துட்டு இருக்கு. அவளுக்கு இன்னொரு பக்கம் கிராஸுக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கான். திடீர்னு அவன் ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு மெல்ஃபிரா? அது ஒண்ணு இல்ல கிராஸ், நீங்க எனக்கு ஒரே உதவி பண்ணணும். அது என்னன்னா ஒரு மான்ஸ்டரோடைய பாட்டெல்லாம் நீக்கிறதுக்கு நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அது கட் பண்றதுனா எப்படின்றது சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட கேட்க முடியல. அவ்வளவுதானா? நீ கவலைப்படாத, உனக்காக நான் அது பண்றேன். இருந்தாலும் உனக்கு நான் நிறைய சொல்லி தரேன். ஏன்னா அந்த அழுக்கு பிடிச்ச வேலையை உனக்காக நான் பண்றேன். ஆனா இருந்தாலும் நானும் உனக்காக பண்ணுவேன். உனக்காக நான் சமைச்சு கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா எவ்வளோடைய ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக எப்படி சமைச்சு அதை பக்குவமாக சாப்பிட்றதுன்ற பற்றி தான் போட்டிருப்பான். அவளுக்கு அதிகப்படியாக அந்த விஷயம் மட்டும் தெரியும், எப்படி சமைக்கணும்னு மட்டும். ஆனால் இந்த மேட்சஸ் எல்லாம் கட் பண்ணுற விஷயம்லாம் தெரியாது அவளுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவ சொன்னது போல அதோடைய செதில்ஸ் எல்லாமே கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தலையை கட் பண்ண ரெடியாக இருக்கான். தலை வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்பா, எல்லாரும் குழவை போடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய அந்த பவரை பயன்படுத்தி டக்குன்னு வெட்டி விட்டுருவான். பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற திறமை பயங்கரமா இருக்குப்பா. உண்மைதான், எங்க கிராஸ் தலைவருடைய திறமைக்கு எவனாலும் நிற்க முடியாது அவர்கிட்ட. என்னடா பேசிட்டு இருக்க கிறுக்குத்தனமா? ஒன்றும் இல்லை, முள்ளனை திட்டாதீங்க. நான் வந்து அவங்ககிட்ட உங்களுடைய ஸ்மார்ட் ஸ்கில்லை பற்றி தான் பெருமையாக பேசியிருந்தோம். அவனுக்கு வெக்க வேணும். சரி ஓகே, திரும்பவும் வைக்க போறாருப்பா இவரு அப்படின்னு நம்ம யோசிக்குவோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிய ஆரம்பிக்குது. சரிப்பா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம தூக்கி விசிறி அடிச்சுட்டு மேலே இருக்கிற கறி எல்லாத்தையுமே நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம். அதுக்கப்புறம் மெல்ஃபிராவும் கிராஸ் நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணணும். அந்த மான்சஸோடைய இன்னர் ஆர்கன்ஸ் அப்புறம் வந்து அந்த தலை எல்லாமே வேஸ்ட் தான், அதனால அது நீ எரிச்சிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஓகே நான் அந்த வேலையை பார்த்துக்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தா ஃபயர் மேஜிக் பயன்படுத்துவோம். என்ன இதுதான் ஃபயர் மேஜிக்? ஆமாப்பா, கிராஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி தான் மான்சஸ் வர்றது எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு அதை எரிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சேர்த்து இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியவே கிச்சன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்போ வெளியே சமயத்துக்காக எல்லாருக்கும் ஆளாளுக்கு வேலையை பிரிச்சு விடணும். அதுக்காக அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்பா உங்கள யாருக்கு நிறைய இந்த ஃபிஷ் எல்லாமே கட் பண்ற வேலை நல்லாவே தெரியும்? அந்த டைம் பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்ல, ஓ ஆம்ரே உங்களுக்கு தெரியுமா? அப்பனா நீங்களே அந்த ஃபிஷ்ஷை நல்லா கட் பண்ணி சத்தா தண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவன் தன்னால முடிஞ்சளவுக்கு பக்காவே எடுத்துட்டான் எல்லாத்தையுமே. அப்படியேங்கப்பா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது இதுல. சரிப்பா எல்லாரும் சமயத்துக்கு ரெடியா இருப்போமா? இதை நம்ம ஃப்ரை பண்றதா குழம்பு வைக்கிறதா? ஃப்ரையே பண்றோம், அப்பதான் நிறைய பேருக்கு போவோம். எனக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணுங்கப்பா, நான் சமைக்கிற வேலையை கரெக்டா பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு அதுல என்னென்ன இன்கிரியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீனுடைய வறுவல் செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா எந்தெந்த பொருட்கள் சேர்க்கணும்னு. ஒரு வழியா வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சாம்பிளுக்காக 2-3 செஞ்சிருக்கான் வறுத்து. எப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு இப்போ அவ சொன்ன மெத்தடை பயன்படுத்தி மொத்த பேருக்கும் அந்த இடத்துல வேலை பார்க்குற நைட்ஸ் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னோட இதை எடுத்து வந்து கொடுக்குறான். செஞ்சுட்டேன், சாரி மெல்ஃபிரா, இது கொஞ்சம் லைட்டா கருக விட்டேன். பரவாயில்ல, எத்த உடனே யாருக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்துடாது எல்லாமே, அதனால பரவாயில்ல பார்த்துக்கலாம். இதை நல்லா கருக வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியானா சரி நீங்களே அதை என்ன ஊட்டி விடுங்க. ஆனா இது ரொம்பவும் நல்லா இருக்குது, இது போய் சாப்பிடணும்னு சொல்றேன். பிரச்சனை இல்லை, நீங்க எனக்காக எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அது கண்டிப்பா பார்க்க நல்லாவே இருக்கு. என் கையை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே அழுக்கா இருக்கு, அதனால நீங்க தான் எனக்கு அதை ஊட்டி விடணும். எந்த பாய்சனா இருந்தாலும் நான் பாசி ஏத்துக்கிறன்ற மாதிரி அவளும் ஆன்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு மாதிரி வைக்க வேணும். சரி ஓகே ஓகே இரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு சாப்பாடு எடுத்து ஊதி அதுக்கப்புறம் ஊட்டுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். சாப்பிட்றியா? கொடுங்க டியூக். இவ எதுக்கு தேவையில்லாம மாத்தி பேரை கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஊட்டி விடுறது சாப்பிட்டு பார்க்க பிரமாதமா இருக்கு. எப்படி இருக்குது கிராஸ்? உண்மையிலே நல்லா இருக்கு, நல்லாவே வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோவே சாப்பிட்டு பார்ப்பான். ஆமாப்பா நல்லா தான் இருக்கு. என்ன இது நான் சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே மிச்சம் இது எச்சப்பட்டதை சாப்பிட்றாரு, அட கடவுளே அப்படின்ற மாதிரி வேற விதமா யோசிக்கிறான். இது ரொம்ப நல்லா இருக்குப்பா, லைட்டா சாப்பிட்டு சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கருகவே இல்லைப்பா, இது சார் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் ட்ரை பண்ணலாம் பார்க்க இருங்க ஒரு நிமிஷம் அந்த பாய்சனா இருக்க போது நான் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி கேட்கவும் ஆனால் ஹீரோ டப்புன்னு சாப்பிட்டுவான். ரொம்பவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவளுமே சாப்பிட்டு பார்ப்பான், அவளுக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொல்றான். எல்லாருமே அதுக்கப்புறம் அவங்க சமைச்சதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா விதமான நைட்டுக்கும் தேவையான அளவுக்கு சமைச்சிட்டாங்க. மெல்ஃபிரா எல்லா வேலையும் முடிச்ச பிறகு ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கிராஸ், உண்மையிலே நீங்க இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாச்சு. இப்போ நான் நிறைய ரொம்ப ஃபன்னா இருக்குன்னா நீங்க தான் முழுமையான காரணம். நான் வந்ததுல இங்க தப்பே இல்லை, அது உண்மைதான், நீ கவலைப்படாத, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. சரி ஓகே வாங்க, இங்க சமைச்சது எல்லாமே நம்ம வேலை பார்க்குற நைட்ஸுக்கு போயிட்டு கொடுப்போம். முலன் நீ நம்மளுடைய கிராஸை கூட்டின்னு போயிட்டு உட்காந்து சாப்பாடெல்லாம் கொடு, அவர் நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சார்ல, அவர் நான் சொன்னா கேட்க மாட்டார், நீ இழுத்துன்னு போ. நல்லா புரிஞ்சுது, வாங்க கிராஸ் போகலாம். டே எங்கடா என்ன இழுத்துன்னு போற? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, லேடி மெல்ஃபிரா கொடுத்த ஆர்டர் தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், வாங்க ஒழுங்கா. அவன் சொல்றது சரிதான், போங்க. அதுக்கப்புறம் இழுத்துன்னு போயிடுவான். இவர் அமைச்சது நல்ல விஷயம் தான், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சரியா வேலை செஞ்சிருக்காரு. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு விஷயமே அவருக்கு தோண மாட்டேங்குது, அதனால தான் இப்போ போக வச்சேன். மிச்சப்படி எல்லா வேலையும் இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் மிச்ச வேலை எல்லாத்தையுமே அவன் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கா. இதே மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவருடைய உடம்புக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படும், கொஞ்சமாச்சும் நான் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேமா. அந்த டைம் பார்த்தா இவ பண்ற வேலை எல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் லேடி மெல்ஃபிரா நீங்க தப்பா நினைச்சிக்கலாம், இந்த மிச்சம் ஏற கட்டுற வேலை எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ஆனா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு கிராஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க சாப்பிட. சரி ஓகே ரொம்ப நன்றி, என்னங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே தானே, ஆனா இது என்ன பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஓ இதுல ஆயிலே போடாம அப்படியே சுட்டி எடுத்திருக்கீங்களா கறியா? சரியா சொன்னீங்க, இதை நான் அப்படியே சுட்டி எடுத்தனால யாருக்கும் அந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியாது, அதனால நீங்க இந்த இடத்துல இருக்கிறது போது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க, இது பாய்சன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு, வறுத்தது காட்டிலும் இது ரொம்பவும் நல்லா இருக்கு, இது கூட நிறைய சின்ன இன்கிரீடியன்ஸ் மசாலாலாம் சேர்த்தா சூப்பரா இருக்கும்பா. அதுக்கப்புறம் அவன் அந்த டைனிங் ஹாலுக்கு போறான். டைனிங் ஹாலுக்கு போனா அந்த இடத்துல எல்லா நைட்டுக்கும் அந்த சாப்பாடு பரிமாற எல்லாருமே சந்தோஷமா அதை சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கிராஸும் இங்க வா
மெல்ஃபிரா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். பரவாயில்லையே இப்ப நார்மலா இருக்க மாதிரி தெரியுது உன்னோட யாரு. கிராஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கறியை அப்படியே ஒரு இலையில மடிச்சு அப்படியே சாப்பிடுறான். அவ சாப்பிடறத பார்த்துட்டு இவளுமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்படிங்க போய் இது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் சேர்த்து பார்த்தா எலுமிச்சை பழத்தை கொடுக்குறான். இதுல லைட்டா இதை பிசிஞ்சு விடுங்க, இதுல இருக்க சாறு அதுன்னு வட்டிச்சுனா ஒன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கறா. ரொம்பவும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரியான சாறு போட்ட அந்த ஒரு ஃபுட்டை ஹீரோ கிட்ட கொடுக்கவும் ஹீரோவும் சரி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்க. ஆனா அவனுக்கு அந்த புளிப்பு செட் ஆகல. லைட்டா என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்லை எனக்கு லைட்டா அந்த புளிப்பு செட் ஆகல. தேவையில்லாம நான் அவர்கிட்ட இது கொடுத்துட்டேன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது போல, புளிப்பா இருக்குது. திரும்ப இந்த தப்பு பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவன் கூட இருக்குது ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு, நீ தப்பா நினைக்காத. இந்த வார்த்தையை கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கிளார் பிரெயின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கேசலுக்கு போகிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வாங்க நம்மளுடைய இடத்துக்கு கிளம்புவோமா? ஓகே சார். கட்டியா பிடிச்சிக்கோ மெல்ஃபிரா. ஓகே கிரேஸ். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம அவருடைய இடத்துக்கு நான் போறேன், ஒரு புதிய இடத்துக்கு நான் போறேன்னு சொல்லலாம் அப்படின்னு அவர் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்ச லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.